जय राधा माधव कुंज बिहारी।
चैतन्येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतः पदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातां सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सहगणा ललिता श्रीविशाखान्वितंश्च। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। महाभारत कथामिर्दम சீரிஸோட லாஸ்ட் டே உங்களை எல்லாரையும் அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட மகாபாரதத்துல இருக்கிற ரோல் பத்தி பார்க்க போறோம். அவர் மகாபாரதத்துல என்ன லீலைகள் பண்ணாரு, இன்னத்துக்குனால லீலைகள் பண்ணாரு, அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு வாட்டி ஒரு பெரிய ராஜ்யத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜ்யத்துல ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெயிண்டர் இருந்தார், சித்திரக்கார். அவர் இந்த ராஜாக்கு ஒரு மகாபாரதத்தை பத்தி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்தாரு. அந்த ராஜா என்ன பண்ணா, அந்த பெயிண்டிங்க ஒரு பெரிய செவருல மாட்டினான். அவரோட கோட்டோட ஒரு பெரிய செவரு ஃபுல்லா மகாபாரதோட பெயிண்டிங் இருந்தது. இன்னொரு பெயிண்டர் வந்தார் அதே ராஜ்யத்துக்கு. அந்த ராஜா கிட்ட போய் சொன்னார், எனக்கு இந்த புது பெயிண்டிங் மாட்டிருக்கீங்களா, அதோட எக்ஸாக்ட் காப்பி நான் வந்து ஆப்போசிட் செவர்ல பண்ணுவேன், எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் அதுவும் அதை பார்க்காத பண்ணுவேன். நீங்க அதை மூடிடுங்க, செவர்ல ஒரு கர்டன் போட்டுருங்கோ, மூடிடுங்க அந்த பெயிண்டிங்க. ஆனா நான் இந்த சைடு அதே எக்ஸாக்ட் பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறேன். ராஜா ரொம்ப அதிசயமாயிட்டார். அப்படியே எக்ஸாக்ட் எப்படி பார்க்காத எப்படி பண்ண முடியும்? அவர் சரி சொன்னா, நீ என்ன வேணாலும் கேள்வி வருவேன், நீ எக்ஸாக்ட் பெயிண்டிங் பண்ணா. இந்த மனுஷன் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இவர் ஒன்றும் பெயிண்ட் இல்ல, பிரஷ் எடுத்ததுல ஒன்னும் இல்ல, இட்டார் வந்த பாலிஷ் பண்றதுக்கு டூல்ஸ் மட்டும் எடுத்து வந்தார். இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், இந்த செவரை பாலிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். மார்பிள் செவர் போல இருந்தது. 10 நாள் கண்டினியூஸா செவரை பாலிஷ் பண்ணிருந்தார். இங்க நடுவில் ஸ்கிரீன் இருந்தது. இங்க கண்டினியூஸா 10 நாள் பாலிஷ் பண்ணிட்டே இருக்காரு. ஒருத்தருக்கு தெரியல என்ன பண்றாருன்னு. அவளா நினைச்சிருக்காங்க பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு.
10 நாள் இந்த சிவரை பாலிஷ் பண்றாரு. 10 நாளுக்கு அப்புறமா பெயிண்டிங் முடிஞ்சதுன்னு சொல்றாரு. ஸ்கிரீன் இறக்கிடா, ஸ்கிரீன் இறக்கிட உடனே பார்த்தா எக்ஸாக்ட் பெயிண்டிங் இந்த வால்ல எப்படி இருக்குதோ அதே இந்த சைடுல இருக்குது. ராஜா கேட்டா எப்படி பண்ண நீ? நான் சொன்னா நான் பெயிண்டிங் பண்ணல, நான் இந்த சிவரை பாலிஷ் பண்ணேன். நல்லா ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, இங்க என்ன இருக்குதோ அதோட எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன் சிவர்ல தெரியுது. ராஜா ரொம்ப ஆனந்தமாயிட்டார். அவருக்கு ஒரு பெரிய பரிசு வந்திருக்காரு. இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்ம மனசு ஒரு செவுர் போல. அந்த மனசுல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும், அது இன்னத்தை பத்தி டிபெண்டா இருக்குது. அந்த இன்னொரு செவுர் என்ன இருக்குது அதை பத்தி. நம்ம மனசு சரியா இருந்தா பெருமாளோட அனுகிரகம், பெருமாளோட குணம் நம்ம மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஆனா நம்ம மனசு சரியா இல்லைன்னா எவ்வளவு ஆனாலும் நம்ம வாழ்க்கையில பணம், பொசிஷன் எல்லாம் இருக்கலாம். ஆனா மனசு சரியாகலன்னா பெருமாளோட குணம் நம்மளால ரிஃப்ளெக்ட் பண்ணவே முடியாது வாழ்க்கையில. அது நம்ம என்ன பண்ணணும்? பெருமாள் இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்காரு, நமக்கு ஹிருதயத்துக்குள்ள இருக்க பரமாத்மா சுரூபமா இருக்காரு. ஆனா அவரோட குணம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும்னா முதல்ல இந்த மனசை நம்ம பாலிஷ் பண்ணணும், நல்லா பாலிஷ் பண்ணணும். அந்த பாலிஷ் பண்றது வழின்னா எப்படி நம்ம மனசை அவ்வளவு நல்லா பாலிஷ் பண்ண முடியும்? அதுல பெருமாளோட குணம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மகாமந்திரம். நம்ம பகவானோட பேர் நாமஸ்மரண், பகவானோட கதாஸ்மரண், லீலா ஸ்மரண். நம்ம இப்படி ஸ்மரண் பண்ணுமானா பகவானோட குணத்தை, நாமத்தை ஸ்மரண் கீர்த்தன் பண்ணமானா நம்ம மனசு பாலிஷ் ஆகிற போல. டைம் ஆகும். இவருக்கு சிவத்துக்கு ஒரே 10 நாள் தான் ஆச்சு. ஆனா நம்ம மனசை பாலிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் பல வருஷம் ஆயிடலாம். ஆனா அட்லீஸ்ட் ஆரம்பிக்கணும், ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். இந்த 4 நாள் மகாபாரத கதாபாத்திரத்தை என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம மனசை பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கதை கேட்டுட்டு இருக்கீங்களோ, உள்ளுக்குள்ள வேற என்ன நடக்குது? பாலிஷிங் நடக்குது. 4 நாள் நம்ம பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம் மனசை. 2 மணி நேரம் உட்காந்துட்டு நான் எங்க கதை பேசிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள இன்னும் நடக்குது, பாலிஷிங் நடக்குது. ஒரு வாட்டி ஒரு குரு இருந்தார், அவருக்கு நிறைய சிஷ்யன் இருந்தார். அந்த சிஷ்யெல்லாம் அந்த குரு கிட்ட வந்து கேட்கிறாரு, நம்மளுக்கு தீர்த்த யாத்திரை போனோம், நம்ம வேற வேற கோவிலுக்கு வேற வேற தர்மக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரணும், உத்தரவு கொடு. அந்த குரு சொல்ற, இன்னத்துக்கு போனோம் நம்மளுக்கு தீர்த்த யாத்திரைக்கு? இந்த பசங்க சொல்றா, அங்க போனா நம்ம ஹிருதய சுத்தமாகும், பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நம்ம ஹிருதய சுத்தமாகும். அவர் சொல்ற, சரி நீங்க போங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு வேலை பண்றீங்களா? அவர் சொல்ற, நீங்க சொல்லுங்க, என்ன வேலை பண்றேன். அவர் சொன்னார், நீங்க உங்க கூட போற சமயத்துல ஒரு கரளா எடுத்துக்கோங்க. கரளா என்ன சொல்லுவாங்க? பாவக்காய். ஒரே ஒரு பாவக்காய் எடுத்துக்கோங்க. எங்க போறீங்களோ அந்த பாவக்காய் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. எந்த கோயில் போறீங்களோ ஒண்ணு பெருமாளோட சரணத்துல அபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி எடுத்துருவாங்க பாவக்காய். அந்த பசங்களுக்கு ஒண்ணு புரியல என்ன சொல்றாருன்னு. சரின்னு சொல்லிட்டு எடுத்து போயிட்டா ஒரு பாவக்காய். ஃபுல்லா டூர் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டா. தந்தா குருக்கு பாவக்காய் எடுத்துக்கோங்கன்னு. அந்த குரு சொல்ற, இந்த பாவக்காய் நீங்க சமைச்சு ஒரு சப்ஜியாட்டம் பண்ணி எடுத்துவாங்கன்றார். இவா நல்லா சமைச்சிட்டு எடுத்து வந்தா. குரு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பாவக்காய் தந்தார், சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்தா. குரு கேட்டா எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது? ரொம்ப கச. அந்த குரு சொல்ற, இந்த பாவக்காய் அவ்வளவு கோவிலுக்கு போயிருக்குது, அவ்வளோ தரிசனம் பண்ணிருக்குது, அவ்வளவு பெருமாள் காலில் இருந்திருக்குது, ஆனா கசப்பு போகலையே எப்படி? இவ்வளவு தூரம் போயிருக்கணும், எல்லா கோயிலுக்கு போயிருக்கணும், கசப்பு போயிருக்கணும்ல, அமிர்தமா இருந்திருக்கணும் இப்போ வரலையும். ஆனா கசப்பு போகலையே. குரு கேட்கிறான், ஏன் கசப்பு போலன்னு கேட்கிறான் பசத்துல. அவளுக்கு புரியல ஏன் போலான்னு. குரு சொல்ற,
ஒன்லி எல்லா கோவில் போயிட்டோ ஹோலி பிளேசஸ் போயிட்டோ வந்த உடனே ஹிருதய பரிவர்த்தனம் ஆகாது. நம்மளோட சுபாவம் மாறாது. சுபாவம் மாறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸ்டர்னலி நோ பண்ணா அதுல சுபாவம் மாறாது. சுபாவம் மாறதுக்கு நம்ம காதுல இருந்து நல்லா கேட்கணும், நல்ல குணத்தை கேட்கணும். அந்த குணத்தை கேட்டுட்டு நம்ம மனசுல நம்ம வாழ்க்கையில என்ன கேட்கிறோமோ அதை உபயோகப்படுத்தணும், அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மனசு மாறும். அப்பதான் உங்களுக்கு புரியுது. நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ கோயில் போயிருப்போம், எவ்வளவோ தர்ம காரியம் பண்ணிருப்போம், எவ்வளவோ இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டிருப்போம். ஆனா நம்ம ஹிருதய பரிவர்த்தனம் ஏன் ஆமாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி நம்ம கேட்கறத முதல்ல நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், பயன் பண்ண மாட்டோம். இன்னொன்று நம்ம கேட்கறது வழியே ரொம்ப வீக்கான வழி. முதல் நாள் நம்ம இதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். கேட்கறச்சே ரொம்ப தீவிரமான கேட்கணும். சூப்பர்ஃபிஷியலா கேட்டா ஒண்ணும் நடக்காது. ஒரு மனுஷன் தான், அவங்க கிட்ட 3 பொம்மை இருந்தது. முதல் பொம்மை 2 3 பொம்மையும் எக்ஸாக்ட் சேம், ஒரே மாதிரி பொம்மை. பார்க்கறச்சே எல்லாம் ஒரே மாதிரி பொம்மை. முதல் பொம்மையோட பிரைஸ் அவன் வித்துனான். 3 பொம்மையும் முதல் பொம்மையோட பிரைஸ் 1 பீடி, ரெண்டாவது பொம்மையோட பிரைஸ் 10 பீடி, மூணாவது பொம்மையோட பிரைஸ் 100 பீடி. வாங்கவா கஸ்டமருக்கு புரியல, எல்லாம் 3 ஒரே மாதிரி இருக்குது, 3த்துக்கும் பிரைஸ் வேற எப்படி? அப்புறம் அவன் சொன்னான், அவன் முதல் பொம்மை எடுத்தான், ஒரு குச்சி அந்த மொபைலோட காதுல போட்டான். குச்சி போகல உள்ள, இந்த மாதிரி காத்த ஒரு ஓட்டையே இல்லை, அங்கே குச்சி உள்ள போக மாட்டேங்குது. அதை வச்சுட்டான், அது 1 பீடி. ரெண்டாவது பொம்மை எடுத்தான், குச்சி உள்ள போட்டான், இந்த காதுல இந்த காதுல விழுந்துருது, 10 பீடி. அட்லீஸ்ட் கொஞ்சம் போறது உள்ள. மூணாவது பொம்மை எடுத்தான், காலில் போட்டான், ஸ்ட்ரெயிட்டா அந்த குச்சி ஹிருதயத்துல போயிடுது, வெளில வரவே இல்லை, 100 பீடி. இந்த 3 பொம்மை நம்ம தான். நம்மளே கொஞ்சம் பேர் இருக்கா, காது உள்ளே ஒண்ணுமே போகாது. 4 நாள் உட்காந்து இருக்கோம், காது உள்ள என்ன போகுதுன்னா ஒண்ணும் போகாது. கொஞ்சம் பேர் அப்படி இருப்பா, காது உள்ள இங்க போகும், இங்க இருந்து வந்துடும். இதுல கோவில்ல இருந்து இறங்கிட்டா என்ன கேட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ஆனந்தமா இருந்தது. என்ன கேட்டீங்க, மகாபாரத கதாபாரதம் கேட்டோம். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஞாபகம் இருக்குதா? ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் ஞாபகம் இல்லை. ரொம்ப நல்லா லெக்சர் கொடுத்தாரு. அது ரெண்டாவது கேட்டகரி, 10 பீடி. மூணாவது கேட்டகரி, காதுல இருந்து போறது ஸ்ட்ரெயிட்டா ஹிருதயத்துக்கு போறது. அந்த ஹிருதயத்துக்கு போறது, அதுக்கு ஹிருதயத்தை வரையும் போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல சிரவணம் பண்ணோம். எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். சிரவணத்துக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் மனனம். மனனம்னா என்ன அர்த்தம்? நம்ம கேட்டத போய் திருப்பியும் மனசுல நம்ம நினைச்சுட்டே இருக்கணும் கண்டினியூஸா. அத மனனம் சொல்லுவோம். நீங்க மாட்டை பாத்தீங்கன்னா, மாடு சாப்பிடுறது இல்ல, கிராஸ் சாப்பிடுறது. ஆனா மாடு தியானம் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தியானம் பண்றது. ஆக்சுவலி சாதாரண சாப்பாடு போடல, கண்ணை மூடிட்டு வாய் அசந்தே இருக்கும். ஆனா என்ன பண்றது, அத இங்கிலீஷ்ல ரூமினேட்டிங் சொல்லுவாங்க. மனனம். நம்ம கேட்கறத நம்ம நினைச்சுட்டே இருக்கணும், மனனம். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நம்ம கேட்டத, நம்ம மனனம் பண்ணத அத்தை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அது தேர்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் இருக்குது. நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமோ அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு நம்ம ஷேர் பண்ணணும். அட்லீஸ்ட் வேற யாரோ ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சதோ புரிஞ்சதோ அதை ஷேர் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும், சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்.
அப்ப அந்த ஞான நாலேஜ் லைஃப் பூரா நம்ம கிட்ட இருக்கும். பைசா நம்ம கிட்ட இருந்தா வேற யாருக்கும் கொடுத்தா நம்ம கிட்ட இருந்து பைசா கம்மியாயிடும். ஆனா நம்ம கிட்ட ஞானம் இருந்தா வேற யாருக்கிட்ட கொடுத்தா நம்ம ஞானம் அதிகமாகும். அதான் டிஃபரன்ஸ் பைசாக்கும் ஞானத்துக்கும். அதனால நம்ம 4 நாள் மகாபாரத கதாபாரதம் பண்ணியிருக்கோம். எவ்வளவு ஞாபகம் தெரியல உங்களுக்கு. அதனால வீடியோ ரெக்கார்டிங்கும் ஆகுது. ஞாபகம் இல்லைன்னா அட்லீஸ்ட் 300 வாட்டி போய் கேட்கலாம் ஒரு வாட்டி. இன்னைக்கு நம்ம பகவான் கிருஷ்ணரை பத்தி பேச போறோம். கிருஷ்ணரை மகாபாரதத்துல பார்த்த சாரதின்னு சொல்லுவார். பார்த்த சாரதினா என்ன? அர்ஜுனோட சாரதியா இருந்திருக்காரு. பார்த்த அர்ஜுனன் பேரு. பார்த்த சாரதினா அர்ஜுனோட சாரதியா இருந்திருக்காரு. நீங்க எப்பயானா பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவை மூவில எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. முதல் சீன், ஹீரோ வர சீன் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும். ஒவ்வொரு மூவில வேற மாதிரி என்ட்ரி ஆகும். ஒரே மாதிரி என்ட்ரி ஆனா போரிங் ஆயிடும்ல. நீங்க நினைச்சு பாருங்க, பாகவதத்துல மகாபாரதத்துல பகவத்கீதால ஹீரோ யாரு? கிருஷ்ணன் தான் ஹீரோ. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது 3 புஸ்தகத்திலயும் கிருஷ்ணரோட என்ட்ரி எப்படி நடக்குது? சாரதியா டிரைவரா வர்றாரு உள்ள. ஹீரோ எப்படின்னா டிரைவரா வந்திருக்காரா? நீங்க எந்த வேணா படம் பாத்துறீங்களோ ஹீரோவை டிரைவர் ஒருத்தரம் ஆக மாட்டாங்க. டிரைவர் ஆகினா கூட என்ட்ரி ரொம்ப வர மாதிரி இருக்கும். சாதாரண டிரைவர் ஆக மாட்டார். ஆனா கிருஷ்ணரோட என்ட்ரி எப்ப பார்த்தாலும் அவரோட பக்தனோட டிரைவர் தான். உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும், டிரைவர்னா என்ன அர்த்தம் சொல்லணும் உங்களுக்கு. முதல்ல நம்ம என்ன நினைச்சிருக்கோம், டிரைவர்னா இப்பெல்லாம் ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பெரிய ஃபேஷன் ஆயிடுது. ஹார்ஸ் ரைடிங் ரொம்ப பெரிய ஃபேஷன். எவ்வளவோ பணம் கட்டிட்டு ஹார்ஸ் ரைடிங் போறா. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், கிருஷ்ணன் நம்ம ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்கோம். பெரிய விஷயம். அப்படி இல்லை. ஆக்சுவலி முதல் காலத்துல சாரதிய அந்த பேசஞ்சருக்காக பின்னாடி நின்றுருக்காருல்ல, அவரோட கம்யூனிகேஷன் ஒரு மாதிரியா கம்யூனிகேஷன். யுத்தத்துல சமயம் ரொம்ப கம்மி, கம்யூனிகேஷனுக்கு டைம் இருக்காது, பேச முடியாது, வாயால பேச முடியாது. ஏன் வாயால பேச முடியாது? எத்தனை மொழியோ அர்ஜுனன் ரதத்துல உட்கார்ந்து நின்று இருக்க, சண்டை போட்டு இருக்க, அவரோட அம்புல இருந்து வில்லு விட்டுட்டே இருக்கார். வில்லு விடுறச்சே என்ன பண்ணணும்? மந்திரம் சொல்லணும். மந்திரம் சொல்றச்சே பேச முடியாது. அவர் கண்டினியூஸா மந்திரம் சொல்லிட்டே இருக்கார், அவர் அம்பு விட்டுட்டே இருக்கார். ஆனா டிரைவர் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவார்? லெஃப்ட் போனா எப்படி சொல்லுவார், ரைட் போனா எப்படி சொல்லுவார், ஸ்ட்ரைட் போனா எப்படி சொல்லுவார்? அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குதா? என்ன பண்ணுவார் தெரியுமா? பின்னாடி இருக்கா சாரதிய எட்டி உதைப்பா முதுகுல. லெஃப்ட் போனா லெஃப்ட்ல உதைப்பா, ரைட் போனா ரைட்ல உதைப்பா, ஸ்ட்ரைட் போனா நடுவுல உதைப்பா. நீங்க நினைச்சு பாருங்க, 18 நாள் அர்ஜுன் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருந்தார்? காலையில இருந்து சாயங்காலம் உதைச்சுன்ற. இப்ப எவ்வளவு பேர் டிரைவர் ஆகணும்னு விரும்புவீங்க? அது போல ஒரு வாட்ட உதைச்சாலே நம்ம உதச்சிட்டு போயிடுவோம். ஒரு நாள் 2 நாள்ல 18 நாள் உதவாங்கிட்டு இருக்காரு பகவான். இப்ப சொல்லுங்க, ஹீரோவை இது போல இன்ட்ரோடியூஸ் பண்றதா நியாயமா? ஆனா பகவானுக்கு இதுதான் பிடிக்கும். அவரோட பக்தனோட தாசனா இருக்குதான் பிடிக்கும் பகவானுக்கு. கிருஷ்ணரோட மெயின் ரோல் பகவத்கீதால, மெயின் ரோல் மகாபாரதத்துல, பாரதத்துல இதுதான். பகவான் யாரு? பக்தனோட தாஸ். நம்ம எல்லாம் இங்க என்னத்துக்கு வந்திருக்கோம்? பாஸ் ஆகிறதுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் பாஸ் ஆகணும், ஒருத்தருக்கும் தாஸ் ஆகணும்னு அவசியமா இல்லை. வேணாம் தாஸ்லாம். ஆனா நம்ம பேருக்கு பின்னாடி தாஸ் எழுதிருப்போம். ஆனா ஆக்சுவலி மென்டாலிட்டி தாஸ் இல்ல. எல்லாருக்கும் பாஸ் ஆகணும் இங்க, அவ்வளவுதான். அதுதான் மெயின் மெட்டீரியல். இந்த உலகத்துல மெயின் இன்டென்ஷன் அதான், எல்லாருக்கும் பாஸ் ஆகணும். ஆனா பகவான் பாருங்க, கிருஷ்ணர் எப்படி இருக்காரு? கிருஷ்ணர் நம்மளுக்கு காமிக்கிறார், பக்தனோட தாஸ் ஆனதான் அதான் ரொம்ப சிரேஷ்டம். பகவானோட மெயின் ரோல் இதான், பக்தனோட தாசா இருக்காரு.
மகாபாரத்ல கிருஷ்ணன் நிறைய ரோல் பண்றாரு. ஒவ்வொரு ரோலுக்கு ஒவ்வொரு கதை இருக்குது. பகவான முதல் ரோல்னா இஸ் a strategist. ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா என்ன? அவர் மகாபாரத்ல என்ன நடக்கிறதோ அது பின்னாடி புத்தி அவரது. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கா அவ பண்ணிட்டு இருக்கான்னு, எல்லா காரியமும் அவ பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஒருத்தர் ஒண்ணும் பண்ணல. ஆக்சுவலி எல்லாரும் பிளானிங் பகவான் தான் பண்ணிருக்காரு, கிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து. மதுரால அவர் இருக்க சமயத்துல ஒரு ராஜா இருந்தான், ஜராசந்தன் ஒரு பெரிய ராஜா, ராட்சசன், ராட்சச குலத்துல இருந்து வந்திருக்கான். அவன் மதுராவை அட்டாக் பண்ணான். ஒரு 2 அக்ஷோனி இல்ல 23 அக்ஷோனி சேனா அழைச்சிட்டு வந்து மதுராவை நாசம் பண்றதுக்கு வந்திருக்கான். மகாபாரத்ல கௌரவா பாண்டவா சேர்ந்து எவ்வளவு பேர் இருந்தா தெரியுமா? 18 அக்ஷோனி சேனா. பாண்டவா கிட்ட 7, கௌரவா கிட்ட 11. ஆனா ஜராசந்தம் தனியா எவ்வளவு அக்ஷோனி சேனா எடுத்து வந்தான்? 23 23 எடுத்து வந்திருக்கான். அப்படா நினைச்சு பாருங்க, மகாபாரத்துக்கு மேல பெரிய யுத்தம் இங்க நடக்குது மதுரால. கிருஷ்ணர் தனியா வெளில வந்தார் மதுரால இருந்து. ஒன்னும் பெரிய ஆரம்பெல்லாம் ஒண்ணு இருந்தோம் இல்ல, தனியா வெளில வந்தார். தனியா வெளில வந்துட்டு இந்த 23 அக்ஷோனி சேனாவை கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிட்டு ஒன்லி ஜராசந்த உயிரோட விட்டு திருப்பி உள்ள போயிட்டாரு. ஜராசந்தன் என்ன பண்ணா? திருப்பி போனான். திருப்பி இன்னொரு வாட்டி 23 அக்ஷோனி சேனா எடுத்து வந்தான். நெக்ஸ்ட் ஆர்மி கிருஷ்ணன் திருப்பி உள்ள வந்தார். இந்த 23 அக்ஷோனி சேனா கொல்லுட்டார். ஜராசந்தன் மட்டும் விட்டார். திருப்பி உள்ள போயிட்டாரு. திருப்பி வந்தான் அவன். அதே 23 அக்ஷோனி சேனா எடுத்து வந்தான். திருப்பி கொல்லுட்டார். இது போல ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இல்ல, 17 டைம்ஸ், 17 வாட்டி இதே போல நடந்திருக்குது. அப்பனா எவ்வளவு பேரை ஜராசந்து ஆட்சி வந்திருக்கான், கிருஷ்ணர் கொல்லிருக்கார். இந்த கதையை யாரோ கேட்டா முதல்ல கேள்வி கேட்பா, கிருஷ்ணர் ஒவ்வொரு வாட்டியும் ஜராசந்த நேரத்துக்கு அனுப்புறாரு, அவனே கொண்டிருக்கலாம்ல, ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கும். திரும்பி திரும்பி இவ்வளவு வாட்டி சண்டை நடந்திருக்காது. ஆனா கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது. அதுதான் சொல்றா, இட்ஸ் கால்ட் லேசி இன்டெலிஜென்ஸ். ரொம்ப புத்திசாலி ஆனா சோம்பேறி. சோம்பேறி என்னத்துக்கு? அவர் நினைச்சிட்டு இருக்கார், அவர் என்னத்துக்கு வந்திருக்கார் இந்த பூலோகத்துக்கு? என்ன வந்திருக்கார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம். துஷ்கிருத்தனை விநாஷ் பண்றதுக்கு வந்திருக்கார். அது ஒரு காரணம். அப்போ துஷ்கிருத்தை விநாஷ் பண்றதுக்கு அவர் பூலோகம் முழுக்கமா சுத்தணும்ல, ஒண்ணா கண்டுபிடிச்சு கொலை பண்ணணும்ல. அவன் நினைச்சிருக்க, நான் என்னத்துக்கு போனோம், எல்லாரும் எங்கிட்ட வந்தா நல்லா இருக்கும்ல. அதனாலதான் அவர் ஒரு ராட்சசனை செலக்ட் பண்ணிருக்காரு, ஜராசந்து. கிருஷ்ணனுக்கு முடிஞ்சிருந்தோ இவன் கிட்ட ஆர்கனைசிங் கெபாசிட்டி ரொம்ப அதிகம். எல்லா ராட்சசும் சேர்ந்து ஆஷ்டம் அவன் ஒரு வாட்டியும். நினைச்சு பாருங்க, அவரோட ஆர்கனைசிங் கெபாசிட்டி எவ்வளவு அதிகம். ஒவ்வொரு வாட்டியும் 23 அக்ஷோனி சேனாவை மோட்டிவேட் பண்ணி எடுத்தோம்னா அவனுக்கு புத்தி இருக்கணும்ல. இவன் என் வேலையை பண்றான், நான் என்னத்துக்கு வெளில போடும். நான் மதுரோல எல்லா லீலையும் பண்ணிட்டு இருப்பான், என்னோட பக்தரோட எல்லா லீலையும் பண்ணிட்டு இருப்பான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், மிச்சம் காரியம் பண்ணிட்டு இருக்கான். துஷ்கிருத நாசன காரியம் அவன் பண்ணிட்டோம் ஜராசந்து. அதனால 17 வாட்டி அவனை விட்டுட்டார் திருப்பி. இவனுக்கும் மூளை இல்ல, திருப்பி போய் ஆசனம் எவ்வளவு பேரு செத்து போறது. இதான் கிருஷ்ணன். இதான் என்ன சொல்லுவா? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவா. 18ஆம் வாதி அவர் வரைச்சே, ஜராசந்த் வரைச்சே, கிருஷ்ணனுக்கு போர் அடிச்சிருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டே இருக்கான். சண்டை படுறதுக்கு ஒரு வேற மாதிரி டெக்னிக் இருக்கணும்ல, அவனுக்கு ஒரு டெக்னிக் வேணும், அதே டெக்னிக். அவளை எல்லாரும் கூட்டம் ஆச்சுன்னா அட்டாக் பண்ணுவாங்களாம். அவருக்கு போர் அடிச்சிருக்கும். இந்த சமயத்துல என்னாச்சு, அதே சமயத்துல இன்னொரு ராட்சசன் வந்திருக்கான், காளையாவன் ஒன்னொருத்தன். 2 பேரும் சைமல்டேனியஸா மதுரை அட்டாக் பண்றான். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? ஓடி போயிட்டார்.
இவெல்லாம் இன்னத்துக்கு வந்திருக்கா, கிருஷ்ணனோட சண்டை போட்டு வந்திருக்கா. இவர் ஓடுறாரு, இவருக்கு புரியல என்ன பண்றான்னு. இவர் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சா கிருஷ்ணன் முன்னாடி. கிருஷ்ணர் தனியா எங்கேயோ ஓடினே இருக்காரு. லாஸ்ட் காளையவன் அவர் பின்னாடி தனியா ஓடிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நிறு, உன் கூட சண்டை போட வந்திருக்கேன், 1 நிமிஷம் வெயிட் பண்ணு. கிருஷ்ணன் கேட்கவே இல்லை, போயிட்டே இருக்காரு. அவர் ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. மதுரால இருந்து அவனை ஹிமாலய வரலையும் ஓடி ஆட்சி போயிருக்காரு. அங்க ஒரு குகை இருக்குது. அந்த குகையில ஒரு ராஜா முச்சுக்குந்தன் ஒரு ராஜா இருக்காரு. அங்க தூங்கிந்தாரு. இந்த முச்சுக்குந்த ராஜா சாதாரண ராஜா இல்ல, ரொம்ப சக்திசாலி ராஜா. அவருக்கு ஒரு வரம் வந்திருக்காரு. தேவதாகன்லாம் அவர் முச்சுக்குந்த ராஜா எல்லா தேவதாருக்கு ரொம்ப ஒத்தாசம் பண்ணிருக்கான். அதனால தேவதாக்கள் அவர் சொல்லியிருக்க ஒரு வரம் தரணுமோ இன்னமான வரம் வேணும்னா கேளுன்னு சொல்லிருக்காரு. முச்சுக்குந்தனா கேட்டான் வரம். அவன் சொன்னா, நான் நிறைய சண்டை போட்டேன், நிறைய வேலை பண்ணிட்டேன், இப்ப எனக்கு தூங்கணும். எனக்கு என்ன வரம் தாங்க? நீங்க எனக்கு தூங்குறதுக்கு வரம் தாங்க. என்ன யார் வேணாலும் எழுப்பிட்டா நான் தானே என்ன பரவாயில்ல, யார் வேணா நடுவில் என்ன எழுப்பிட்டா அவனை நான் நாசமாக்கிடணும், கொளுத்திடணும், அப்படி ஒரு வரம் வாங்கிடும். இஸ்கான்ல நிறைய பேர் இந்த வரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி முச்சுக்குந்த வரம் சொல்லுவாங்க. 4 மணிக்கு எழுந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுது, 4 மணிக்கு எழுந்து உங்களால அட்டன் பண்ணி தூக்கமே இல்லை. எல்லாருக்கும் முச்சுக்குந்த வரம் வேண்டிட்டு இருக்கா. எப்போ தூங்கணும், அவ்வளவுதான். 4 நாள் 8 நாள் 9 நாள் தூங்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ணாரு கிருஷ்ணன்? ஓடி அந்த குகையில ஒளிஞ்சிட்டார், சைட்ல போய் ஒளிஞ்சிட்டார். இந்த காளையவன் பின்னாடி வந்திருந்தான். உள்ள வந்தவனே பாக்குறான், யாரோ தூங்கிட்டு இருக்கா. இவனுக்கும் கூட இல்ல, யாரோ இவ்வளவு தூரம் ஓடி தூங்குவாளா? ஒருத்தர தூங்குவாது இவ்வளவு ஓடில. அப்புறம் இவனை கிருஷ்ணன் போய் தூங்கிட்டாருன்னு நினைச்சிருக்கான். போய் உதைச்சான் பின்னாடில இருந்து. உதைச்ச உடனே முச்சுக்குந்தவை திரும்பி பார்த்தான், அவனே கொண்டுட்டான். இது என்ன சொல்ற? This is again example of lazy intelligence. கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ணல, காளையவன் அவர் ஒண்ணும் பண்ணல. முச்சுக்குந்தே காளையவனும் ஸ்ட்ரெயிட்டா ஆம்னே சாம்னே முன்னாடி வச்சுட்டா, அவ்வளவுதான். கிருஷ்ணா சைடுல இருந்துட்டார், அவர் ஒண்ணும் பண்ணல. அதுபோல கிருஷ்ணர் பாண்டவரோட வாழ்க்கை வந்த உடனே அவன் வாழ்க்கையும் மாறிடுது. மகாபாரதத்துல 3 பிரகாரம் நீதி இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது. 3 நீதி இருக்குது. நீதி பிரகஸ்பதி நீதின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாண்டவா வாழ்க்கையில பண்ணிருந்தாங்க, பிரகஸ்பதி நீதி. இந்த நீதிய பிரகஸ்பதி தேவதாவோட குரு அவர் சொல்லியிருக்காரு. இந்த நீதினா, இந்த நீதி தர்ம நீதி. அப்பனா இன்னவனாலும் பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில தர்ம மார்க்கம் தான் பண்ணணும், மீதி ஒண்ணுமே அதர்மம் பண்ணவே கூடாது. வேற நம்மளோட எதிரிகள் இன்னவனாலும் பண்ணா நம்ம தர்மத்தை தான் பார்த்துட்டு இருக்கணும், நம்ம தர்ம மார்க்கத்துல இருக்கணும். இது பிரகஸ்பதி நீதின்னு சொல்லுவாங்க. யுதிஷ்டிர் மகாராஜ் இந்த பிரகஸ்பதி நீதியோட ரொம்ப பெரிய ஃபாலோவர். மகாத்மா காந்தி போல ரொம்ப பெரிய ஃபாலோவர். பிரகஸ்பதி நீதி தான், அவ்வளவுதான். அந்த சமயத்துல கௌரவா கூட துரியோதன் கூட ஒரு சகுனின்னு ஒருத்தர் மாமா வந்துட்டார், காந்தாரோட தம்பி. இந்த சகுனி கொஞ்சம் உலகத்தை சுத்திட்டு ஒரு மனுஷனை பார்த்திருக்காரு. அவன் பேரு கணிக்கன்னு ஒரு மனுஷன். இந்த கணிக்க சகுனியோட குரு ஆயிட்டார். சகுனி எங்கன்னு வந்திருக்கார்? ஆப்கானிஸ்தான்ல வந்திருக்கார். கணிக்கர் அங்கிருந்து அங்க ஒரு நீதி கத்துன்னு வந்திருக்காரு. என்ன நீதி? கணிக்க நீதின்னு சொல்லுவாங்க. கணிக்க நீதி என்ன சொல்றது? சிம்பிள். என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியோ அடைஞ்சிடும். தர்மம் அதர்மம் ஒன்னும் பார்க்காத. நீங்க நினைச்சு பாருங்க, பாண்டவா என்ன நீதி பண்றா? பிரகஸ்பதி நீதி ஃபாலோ பண்றா. கௌரவா என்ன நீதி ஃபாலோ பண்றா? கணிக நீதி ஃபாலோ பண்றா.
பாண்டவா என்ன நீதி? பிரகஸ்பதி நீதியில எப்ப பார்த்தாலும் நேர்மையா தான் இருக்கணும். என் கணிக்கு நீதியில நேர்மை பத்தி நினைக்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை பத்தி நினை. இப்ப நினைச்சு பாருங்க, கணிக்கு நீதி முன்னாடி பிரகஸ்பதி நீதி எவ்வளவு நாள் தாங்கும்? தாங்கவே தாங்காது. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் பாத்தீங்களானா சின்ன வயசுல பாண்டவாளர் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இருந்தது. பீமனுக்கு பாய்சன் வந்துட்டா துரியோதன், அப்புறம் இவ்வளவு பெரிய லக்ஷாகிரகல்ல கொல்லிட்டாவால இவனும் நிறைய கஷ்டம் தந்திருக்கான் துரியோதன். ஏன்? துரியோதனன் கணிக்கு நீதி ஃபாலோ பண்ணிருந்தான், பாண்டவா பிரகஸ்பதி நீதி ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல கிருஷ்ணர் அவ வாழ்க்கையில வந்தார். கிருஷ்ணர் பாண்டவோட வாழ்க்கை வந்துட்டு மூணாவது நீதி எடுத்து வந்தார். கிருஷ்ணரோட நீதினா சுக்கிர நீதினு அர்த்தம். சுக்கிர நீதி இது மூணாவது நீதி மகாபாரதத்துல. சுக்கிர நீதி என்ன சொல்றது? சிம்பிள். உங்க எதிரிகள் தர்ம பாலன் பண்ணா, தர்ம பிரகாரம் இருந்தா நீங்களும் தர்ம பிரகாரம் இருங்க. உங்க எதிரிகள் தர்ம விருதமா இருந்தா அதர்மம் பண்ணா நீங்களும் தர்ம விருதமா போங்க. கிருஷ்ணர் இதான் சொல்லி தந்தார் பாண்டவருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, கிருஷ்ணர் சொல்லி தந்ததுக்கு அப்புறம் பாண்டவர் வாழ்க்கையே மாறிடுது. சடன்லி வேற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்ப கௌரவாக்கு முடியவே இல்லை, இவெல்லாம் சீட்டிங் பண்ணவே மாட்டாளே, இவ எப்படி சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டா? அப்படி கௌரவா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு புரியல இவர் புது ஒரு நீதி சொல்லி வந்திருக்காருன்னு. இது கிருஷ்ணனோட நீதி. இது பேருனா சுக்கிர நீதி. கிருஷ்ணர் பாண்டவோட வாழ்க்கையில வரலனா, இந்த சுக்கிர நீதி கத்து தரலனா அவளோட ஜெயிச்சிருக்கவே முடியாது. துரியோதனா எப்பதான் ஜெயிப்பான். நீங்க நினைச்சு பாருங்க, தெரியாத நம்ம வாழ்க்கையில சுக்கிர நீதி தான் வாழறோம். ஆக்சுவலி நினைச்சு பாருங்க, யாரோ நமக்கு நல்லது பண்ணா நம்ம அவளுக்கு நல்லது பண்ணுவோம். யாரோ நம்மளுக்கு கெட்டது பண்ணா நம்ம அவளுக்கு நல்லது பண்ணுவோமா? பண்ணவே மாட்டோம். நம்ம அவளுக்கு கெட்டது பண்ணதான் நினைச்சுப்போம். இதுதான் இது சுக்கிர நீதி. கிருஷ்ணர் பாண்டவர் சொல்றது அது நம்ம ஆட்டோமேட்டிக்கலா ஃபாலோ பண்றோம் வாழ்க்கையில. கலியுகம் அப்படிதான். அந்த சமயத்துல துவாபர யுகத்துல சொல்லி தரணும் சுக்கிர நீதி ஃபாலோ பண்ணணும்னு. கலியுகத்துல நம்ம பிறந்த உடனே டிஃபால்ட் செட்டிங் தான் சுக்கிர நீதி. எல்லாருக்கும் பிறந்த உடனே சுக்கிர நீதியில தான் பிறக்கிறோம் நம்ம எல்லாரும். மகாபாரதத்துல இருந்து ட்ரைனிங் வந்துருக்கு இதெல்லாம். வாழ்க்கையில எப்ப வேணாலும் நினைச்சிருந்தா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா பகவானை நம்ம சீட் பண்ணலாம்னு. எப்படி வேணுமோ சீட் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருக்கலாம். பகவத்கீதை என்ன கிருஷ்ணா சொல்றாரு? கிருஷ்ணர், of all cheats I am the greatest cheat, of all gamblers I am the greatest gambler. मतलब படம் நடந்தோம், பகவானை நம்மளால எப்பவுமே ஃபூல் பண்ண முடியாது, சீட் பண்ண முடியாது, எப்பவும் முடியாது. ஜராசந்தன் ட்ரை பண்ணிட்டான், காளி அவன் ட்ரை பண்ணிட்டான், சகுனியும் ட்ரை பண்றாரு, ஒத்தராலையும் முடியாது. ஏன்? கிருஷ்ணன் எப்பதாலும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுவார். இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுவார். ஒரு வாட்டி யுத்த சமயத்துல குருக்ஷேத்திர யுத்தத்துல ஒரு நாள் யூசுவலி என்ன ஆகும், காலங்காத்தால யுத்தம் ஆரம்பிக்கும். 6 மணிக்கு சங்கு ஊதினோடனே யுத்தம் ஆரம்பிக்கும். அப்புறம் சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் ஆன உடனே யுத்தம் முடிஞ்சிடும். சன்ஸ்கிருத் தமிழ் மிக்ஸ் ஆயிடுது. சூரிய அஸ்தமம் ஆன உடனே சங்கு ஊதிடுவா, யுத்தம் முடிஞ்சிடும். ஆனா ஒரு நாளைக்கு சங்க ஊதின அப்புறம் கூட யுத்தம் கண்டினியூ ஆச்சு. ராத்திரி ஃபுல்லா ரொம்ப கோபம், ரொம்ப ஆவேசமா இருந்தா எல்லாரும். கண்டினியூஸ்ல யுத்தம் நடந்துருக்குது, ராத்திரி யுத்தம் நடக்குது. அந்த சமயத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணார்? கிருஷ்ணர் பீமன் கிட்ட சொன்னார், உன்ன பையனை கூப்பிடு. கிருஷ்ணனோட பையன், பீமனோட பையன் பேர் என்ன? கதோத்கச். அவன் சாதாரண பையன் இல்ல, ஹிடிம்பாவோட புத்திரன், ராட்சசன். நார்மலி மனுஷன் ராத்திரியில தூங்குவான், ராட்சசன் ராத்திரியில மூழ்கிப்பான். இன்னைக்கெல்லாம் உல்டா வருது, அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு யார் மனுஷன் யார் ராட்சசன் தெரியாது.
எல்லாரும் ராத்திரியில முடிச்சுட்டே இருக்கா, தூக்கமா வருதுல ஒருத்தருக்கும் 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாரும் கண்ணு திறந்துட்டே இருக்குது பெருசா. காத்தால வேலைதான் தூக்கம் வருது நல்லா. பகல் ஆனா 6 மணி ஆனா ரொம்ப அதிகமா தூக்கம் வருது. இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம ராட்சசனா மனுஷனா தெரியல இருக்கு. கிருஷ்ணா அவரை சொல்ற, பீமனை சொல்ற கதோத்கச்சனை கூப்பிடுங்க. ராத்திரி சண்டைக்கு கதோத்கச்சன் தான் பெஸ்ட். இவ்வளவு நாளா கிருஷ்ண கதோத்கச்சனை கூப்பிடுன்னு சொல்ல. ஏன்? நாள்ல பகல்ல நடந்துருக்குது சண்டை, டே டைம் நடக்குது. இப்ப ராத்திரி கதோத்கச்சன் வந்துட்டா எவ்வளவு பெரிய ராட்சசன். கதோத்கச்சனை பார்த்த உடனே எல்லா கௌரவா பயந்துட்டான். ஒருத்தருக்கும் புரியவே இல்லை, இவ்வளவு பெரிய சைஸ், இவ்வளவு பெரிய ராட்சசனை ஒருத்தரும் பார்த்ததில்லை பொருளையும். காலை வச்சா 100 பேர் சொல்லி விடுவோம். அப்படியே ஒண்ணும் பண்ண கூட அவசரம் இல்லை, கால் வைக்கணும், அப்படிதான் நடந்துட்டே. ஒரு சமயம் வந்தது, கதோத்கச்சன் துரியோதனை பிடிச்சிட்டான். ஸ்ட்ரெயிட்டா துரியோதனை பிடிச்சிட்டு தூக்கிட்டான், கையில தூக்கிட்டான். இப்ப நினைச்சு பாருங்க, துரியோதனை செத்து போயிட்டா இதுக்கப்புறம் சண்டை நடக்குமா? ஒண்ணுமே இருக்காது, பினிஷ். கதோத்கச்சன் என்னங்க, என் அப்பா இவ்வளவு கஷ்டம் என்ன சொல்ற, நானே முடிச்சிடுறேன், இன்னைக்கு ராத்திரியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை தூக்கிட்டார். இப்ப துரியோதனுக்கு புரியவே என்ன பண்ணணும்னு, அவன் மாட்டின்றான், கையில கத்துன்னு இருக்கான் துரியோதனா, காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. யாருக்கும் ஒண்ணுமே புரியல என்ன பண்ணணும்னு. அந்த சமயத்துல துரியோதன் கர்ணனுக்கு கத்துறான். கர்ணன் கண்டான், கர்ணனுக்கு ஒண்ணு புரியல என்ன பண்ணணும்னு. ஆனா துரியோதன் கத்தி கர்ணன் சொல்றான், உன்னோட சக்தி வெப்பனை யூஸ் பண்ண, சக்தி ஆயுதத்தை யூஸ் பண்ணு, எப்போ யூஸ் பண்ணு. கர்ணனுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. என்ன டவுட்? இந்த சக்தி ஆயுதம் இன்னத்துக்கு வச்சுட்டு இருக்கான் காரணம் அர்ஜுனனை கொலை பண்றதுக்கு. அவன் இந்த மாதிரி பலிதானம், இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அந்த சக்தி வெப்பன் மாசம். அவனோட கவச்ச குண்டல கொடுத்துருக்கான் சூரியனுக்கு, பகவான் இந்திரனுக்கு. கவச்ச குண்டல இந்திரனுக்கு ஏன் கொடுத்தான்? இது கவச்ச குண்டல கொடுத்தா இந்திரன் சொல்லிருக்கான் நான் ஒரு சக்தி வெப்பன் தருவான்னு. அந்த சக்தி வெப்பன், சக்தி ஆயுதத்தை யூஸ் பண்ணி அர்ஜுனனை ஈஸியா பண்ணலாம். ஆனா ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும், அதான் ப்ராப்ளம். சக்தி வெப்பனோட ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா திருப்பி இந்திரன் கிடைப்படும். இவ்வளவு நாள கர்ண யூஸ் பண்ணல சக்தி வெப்பன. இப்ப நினைச்சிட்டு இருக்கான், அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கரெக்ட் டைமுக்கு. அர்ஜுன் வேணே வந்தோடனே யூஸ் பண்ணுவான்னு நினைச்சிட்டு இருக்கான். இவ்வளவு நாளுக்கு அவனுக்கு டைம் கிடைக்கல. முதல் 10 நாளும் வரவே இல்லை. எந்த மாதிரி அவன் ஒரு பதிவு இருந்தான், பீஷ்மர் உயிரோட இருக்கல நான் வரமாட்டேன்னு. பீஷ்மர் செத்துதே 10 நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவனுக்கு டைம் கிடைக்கல சக்தி வெப்பன் யூஸ் பண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு துரியோதன் சொல்றான் சக்தி வெப்பன் யூஸ் பண்ண, சக்தி ஆயுதம் தூக்கிடுறான். இப்ப கர்ணனுக்கு புரியல தூக்கடிக்கணுமா தூக்கடிக்க வேணாமான்னு. ஆனா எங்க ஆப்ஷனே இல்ல, துரியோதன் செத்து போட்டா எல்லாம் முடிஞ்சது. சக்தி வெப்பன் தூக்கடிச்சான். சக்தி வெப்பன் தூக்கடிச்ச உடனே கதோத்கச் அவரோட பிராணம் உடனே போயிடுது. ஆனா கதோத்கச் என்ன ஆனா, செத்து போற சமயத்துல என்னோட சரீரம் ஒரு உபயோகம் ஆனவனு ஃபுல் பாடியை ஸ்ட்ரெயிட்டா கௌரவர் சைட்ல போய் விழுந்தான். அதுல ஒரு பெரிய ஒரு 1000-2000 பேரை செத்து போயிட்டான் அவன் சரீரத்துக்கு கீழே. இப்போ கதோத்கச்சன் செத்து போன உடனே பாண்டவ சைட்ல எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டான். பீமன் அழ ஆரம்பிச்சிட்டான், அவன் பையன் செத்து போறது. அர்ஜுன் அழ ஆரம்பிச்சிட்டார், யுதிஷ்டர் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் பையன் பாண்டவோட பையன் இல்ல, ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். கிருஷ்ணர் ஒரே ஒருத்தர் டான்ஸ் பண்றாரு ஃபுல்லா, ரதத்துல இருந்து குதிச்சு சுத்தி சுத்தி ஆடுறாரு. அர்ஜுனனுக்கு புரியல, பைத்தியம் வருதான், அவன் பையன் சுத்து போயிருக்கான், இந்த பகவான் என்னத்துக்கு ஆடிட்டு இருக்காரு. அவனுக்கு புரியவே இல்லை அர்ஜுனனுக்கு. கிருஷ்ணர் போய் கேட்கிறான், அர்ஜுன் நீங்க என்னத்துக்கு ஆடுறீங்க? இப்ப 1000 சமயம் நீங்க சரியா இருக்கீங்களா, என்னத்துக்கு ஆடுறீங்கன்னு கேட்கலாம் அர்ஜுனன். கிருஷ்ணா அந்த சமயத்துல ஒரு பெரிய சீக்ரெட் சொல்றாரு. கிருஷ்ணா சொல்றாரு, இவ்வளவு நாளா கர்ணனுக்கு சக்தி வெப்பன் இருந்தது. கர்ணனும் ரணபூமியில இருந்தான்,
அர்ஜுனும் 2-3 தான் இருந்தார். முதல் நாள் யூஸ் பண்ணிருக்கான் சக்தி வைப்பான. ஏன் யூஸ் பண்ணல? கிருஷ்ண அர்ஜுனுக்கு சொல்ற, எப்ப வேணாலும் அவன் உன் பக்கத்துல வந்த சமயத்துல நான் மூளையில அந்த ஞானம் இருக்குல்ல, நாலேஜ், அதை நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவான். ஞானம் அப்போகனம். அப்பனா ஃபர்கெட்ஃபுல்னஸ், மறதியே ஆகிடுவான். அவன் மறந்து விடுவான் அவங்கிட்ட சக்தி வைப்பன் இருக்குதுன்னு உன் முன்னாடி வரைச்சு. ஆனா நான் ஃபுல் டே உன்னோட ரதத்தை கரணோட ரதத்துல இருந்து ரொம்ப தூரத்துல வச்சிருந்தான், பர்பஸ்லயே வச்சிருந்தான். நான் இந்த சமயத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ ஒரு சிச்சுவேஷன் வரும் சக்தி வைப்பன் யூஸ் பண்ணி தான் ஆனோம், அது போல ஒரு சிச்சுவேஷன் வரதுக்கோசரம் வெயிட் பண்ணிருந்தேன். இப்போ கதோத்கச்சனை சாவடிச்சுட்டான், சக்தி வைப்பன் யூஸ் பண்ணிட்டான். இப்போ கர்ணகிரி சக்தி வைப்பன் இல்லவே இல்லை. அப்படின்னா அர்த்தம், கர்ணனால உன்னை தொடவே முடியாது, உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணன் சொல்ற, நான் இதுக்கோசரம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றாரு, கதோத்கச்சன் இன்னா இருந்தாலும் பீமனோட பையன் இருந்தாலும் கூட ராட்சச பிரவೃತ್ತಿ இருக்கு அவனுக்கு. யாருக்கிட்ட ராட்சச பிரவೃತ್ತಿ இருக்குதோ யாராதான் இருக்கணும், அவன் சுட்டுதான் ஒரு நாள். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். பவித்ரனா சாதுனா விநாசாய துஷ்கிருதம். யார்கிட்ட ராட்சச பிரவೃತ್ತಿ இருக்குதோ அவன் சுட்டுதான். இப்போ சுத்து போனா இன்னொரு நாள் நானே கொண்டிருப்பேன். ஆனா இப்ப சுத்து போறதுதான் அட்லீஸ்ட் தர்ம காரியத்துக்கு யூஸ் ஆகி தர்ம காரியம் பண்ணி செத்து போறார். அவனுக்கு ரொம்ப மோட்சம் கிடைக்கும், பகவான் முன்னாடி செத்து போறார், அதுவே பெரிய விஷயம். ஆனா தர்ம காரியம் பண்ணிட்டு செத்து போறார். அர்ஜுன இதை கேட்ட உடனே அவனுக்கு புரிஞ்சது, கிருஷ்ணன் அங்க ஆடிட்டு இருக்காருன்னு. இதுல என்ன தெரியுது, கிருஷ்ணர் முதல் ரோல் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு என்ன பண்றாரு அவருக்கு தெரியும். யுத்தம் முடிஞ்ச அப்புறம் எல்லா கௌரவம் செத்து போயிட்டா, 100 கௌரவம் செத்து போயிட்டா, அவெல்லாம் திருப்பி வரா, அரண்மனைக்கு வரா, ஹஸ்தினாபுருக்கு வரா. இங்க திருதராஷ்டிரா அங்காடி இருக்கா, நின்று இருக்கா. திருதராஷ்டிரா 2 பேரும் கண்டு தெரியாது. ஆனா 2 பேர் ஹிருதயத்துல எவ்வளவு கோபம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அவரோட 100 பசங்க செத்து போயிட்டா, 100 பசங்களை சாவடிக்கிறது இங்க 5 பேர் நின்று இருக்கா அவர் முன்னாடி. அதுலயும் பீமன் தான் எல்லா தூரியம் பண்ணலாம், ஒரே ஒன் மேன் ஷோ, எல்லாரையும் ஒரே ஒரு மனுஷன் கொண்டு இருக்கான். திருதராஷ்டிரா சொல்ற, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு எல்லா பசங்களும் செத்து போயிட்டா, ஆனா பரவாயில்ல, இன்னும் ஆயிடுத்தோ பரவாயில்ல இருக்கட்டும். இப்ப நான் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, நான் பீமனை ஆலிங்கனம் பண்ணணும், அவனை மன்னிக்கணும். வர சொல்றேன். பீமன் போயிட்டு இருக்காரு முன்னாடி திருதராஷ்டிரா ஆலிங்கனம் பண்றதுக்கு. கிருஷ்ணா பண்ற, பீமனை பிடிச்சிடுறாரு, சைடுல எடுத்து பண்றாரு. பீமனை போல ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, அயன் ஸ்டாச்சு இருக்குது. துரியோதன் அந்த ஸ்டாச்சுல தான் கதை பிராக்டிஸ் பண்ணுவான். அதை அடிச்சு பீமன் அடிக்கிற கூட நினைச்சுட்டு அதை அடிச்சுட்டே இருப்பான். கிருஷ்ணா பண்றாரு, அந்த ஸ்டாச்சுவை முன்னாடி தள்ளுறாரு. வந்துட்டா பீமா முன்னாடி இருக்கானு திருதராஷ்டிரா கண்ணு தெரியாது. இது ஒரே ஒரு தான் சமயம் அவர் கண்ணு தெரியாது, நல்ல பிரயோஜனமா இருந்தது. The only time it was useful that he is blind. அவர் போய் பீமன் ஆலிங்கனம் பண்ணார் அந்த ஸ்டாச்சுவை. எவ்வளவு டைட்டா, அவரோட சாதாரண சக்தி இல்ல, அவருக்கு 10,000 எலிபென்டோட சக்தி இருக்குது. 10,000 எலிபென்ட் நினைச்சு பாருங்க எவ்வளவு சக்தி இருக்கும். டைட்டா ஃபுல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி கட்டினார் பீமன் அந்த ஸ்டாச்சுவை. அந்த அயன் ஸ்டாச்சு நினைச்சு பாருங்க, அயனை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த அயன் ஸ்டாச்சுவை சூரா பண்ணிட்டார். உடனே உடனே சொல்ற, ஓ சாரி நான் பீமனை கொல்லிட்டார், சாரின்றாரு. சாரி ஒண்ணும் இல்ல, வேணும்னு தான் பண்ணிருக்காரு. ஆனா என்ன சொல்ற, நீ பயப்படாதீங்க, நீ பீமனை கொண்டல, அது அயன் ஸ்டாச்சு தான் இருக்குதுன்றாரு. ஆனா என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நடந்தது அவர் போக அட்லீஸ்ட் எல்லோ இருக்கும் எப்படியோ. இதனால நான் கிருஷ்ணன் என்ன சொல்லுவா, ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இது முதல் ரோல் மகாபாரதத்துல. ரெண்டாவது பகவானோட ரோல் மகாபாரதத்துல, he is a moralist.
அப்பனா நேர்மைய எப்படியோ அவர் திரும்பி ஆஷ்னு வர்றார். அதர்ம மார்க்கத்திலையும் ஆஷ்னு வருவார், ஆனா ஃபைனலா ஒரு நேர்மை ஆஷ்னு வருவார். யுதிஷ்டர் மகாராஜ் அவர் ஒரு பிரணம் இருக்கார், வாழ்க்கையில எப்பவும் ஒரு வாட்டி கூட பொய் சொல்ல மாட்டாருன்னு ஒரு பிரணம் யுதிஷ்டர் மகாராஜுக்கு. தர்மராஜ் அவர் பேரு. அடுத்தவா என்ன பண்றாலோ பண்றச்சே புரியாது அவரோட நேர்மை என்ன, அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கண்டே பிடிக்க முடியாது. எக்ஸ்டர்னலி பார்த்தா நல்லதா பண்றான், ஆனா இன்னத்துக்கு நல்லா பண்றான் புரியாது. புரியுற வரையும் you cannot understand if an action is moral or immoral. இப்போ துரோணாச்சாரியர் அவர் எப்படியோ அவரை அழைக்கணும், சாவடிக்கணும். ஆனா அவரை சாவடிக்கிறது இம்பாசிபிள், முடியாது. கிருஷ்ணன் என்ன பண்றார், பீமனை கூப்பிடுறார். அவர் சொல்ற ஒரு யானை இருக்குது, அந்த யானையோட பேரு அஸ்வத்தாமா. அந்த யானையை போய் கொல்லிடுவார். பீமன் போய் யானையை கொல்லிடும். பீமனுக்கு சரியா புரிஞ்சு போயிடுது, அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன புரிஞ்சு போயிடுது. கொல்லிட்டு யானைய கத்தாரம் அஸ்வத்தாமா செத்துட்டான், அஸ்வத்தாமா செத்துட்டான்னு எல்லாருக்கும் ஓடி ஓடி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் துரோணருக்கு இடத்துல தான் மேக்ஸிமம் கத்தினான், 10 வாட்டி கத்திட்டு வந்திருக்கான். இப்போ துரோணர் அவர் புரியல, காது வந்தது அஸ்வத்தாமா செத்துட்டான்னு, ஆனா அவருக்கு விசுவாசம் வரல. என்ன பையன் அஸ்வத்தாமா செத்துட்டான்னு சொல்லி விசுவாசம் வரல. பீமன் அவனா துரோணன் முன்னாடி போய் துரோணாச்சாரிய முன்னாடி போய் சொல்றா, நீ இப்போ கூட சண்டை போட்டுட்டு இருக்கியா, உன் பையன் செத்துட்டான் அஸ்வத்தாமா அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்போ கொஞ்சம் அவருக்கு நம்பி வந்தது, என் பையன் செத்துருக்கான. ஆனா அவர் சொன்னார், யுதிஷ்டர் சொல்ற வரையும் நான் நம்ப மாட்டேன். யுதிஷ்டர் சொன்னா நான் கம்ப்ளீட்டா நம்பலாம், மீதி ஒருத்தரை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். கிருஷ்ணன் 100% நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். எல்லாரும் சொல்லலாம், கிருஷ்ணன் சொன்னா நம்ப மாட்டான், யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னாதான் நம்புவான்றார். கிருஷ்ணன் யுதிஷ்டர் மகாராஜ் கூப்பிடுறார். அவர் சொல்றார், பொய் சொல்லு, அஸ்வத்தாமா செத்துட்டான், பொய் சொல்லு. யுதிஷ்டர் மகாராஜ் ஏன் பொய் சொல்லணும்னு கேட்கிறார். அவருக்கு இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒன்றும் முடியாது, ரொம்ப சாது அவர். கிருஷ்ணன் சொல்றாரு, நான் சொல்றேன் அஸ்வத்தாமா செத்துட்டான் அப்படி சொல்லு, அவ்வளவுதான், இது ஒன்றும் நினைக்காதான் சொல்றாரு. யுதிஷ்டர் மகாராஜ் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, அவர் இது போல யுதிஷ்டர் மகாராஜ் போல மனுஷன்லாம் ரொம்ப லாஜிக் சொல்லணும், திருப்பி ஏன் 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 சொல்லணும், ஏன் போய் சொல்ல வரவே வராது. லாஸ்ட்ல சரி சொல்றாரு, நான் போய் சொல்றேன். அப்போ கூட கிருஷ்ணருக்கு விசுவாசம் இல்லை இவர் பொய் சொல்லுவாருன்னு. அப்ப நினைச்சு பாருங்க, பகவானுக்கு இவர் பொய் சொல்ற கெப்பாசிட்டி பேர் அது மேல விசுவாசமே இல்லை. அப்படின்னா எவ்வளவு பெரிய தர்மராஜான இருப்பாரு. யுதிஷ்டர் மகாராஜ் துரோண கிட்ட போறார், சொல்றார் அஸ்வத்தாமா செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன வயசுல அவர் சொல்றார், உங்க பையனா யானையான்னு தெரியாது, அப்படி சின்ன வயசுல சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணார், அவருக்கு புரிஞ்சுடுத்தோம் இந்த மாதிரி நோவு பண்ண மாதிரியான விஷயம். அவன் அஸ்வத்தாமா செத்து போயிடா சொன்ன உடனே கிருஷ்ணர் பெரிய சங்கு ஊதிட்டார். ரெண்டாவது பாட்டு அவருக்கு காதே வரல. துரோணருக்கு அஸ்வத்தாமா செத்து போயிட்டா, அவ்வளவுதான் காது ஊதுது. யானையா மனுஷனான்னு தெரியல, அது காதே வரல. கிருஷ்ணனுக்கு தெரியும் எப்போ சங்கு ஊதணும், எப்போ வாயமொன்னு இருக்கணும். நம்ம எப்ப பார்த்தாலும் தப்பு சமயத்துல சங்கு ஊதுவோம், அது நம்மளோட ப்ராப்ளம். இன்னொரு கதை, கர்ணனோட ரதத்தோட வீல் சக்கரம் மாட்டின உடனே, தரையில மாட்டின உடனே அவன் ரதத்து சக்கரத்தை எடுத்து பார்க்க ட்ரை பண்றான், முயற்சி பண்றான். அவரோட டிரைவர் ஷாலியான ஒரு டிரைவர் இருக்காரு, அவர் ஓடி போயிட்டார். கர்ணன் சொல்றாரு, ரதம் மாட்டினதோ எனக்கு ட்ரை பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றான். ஷாலே சொல்றாரு, பாரு என்னோட வேலை நான் ரதம் ஓட்டணும், இது எடுக்கிறதுலாம் என் வேலை இல்லைன்னு போயிட்டார் அவர். நினைச்சு பாருங்க எப்படி ஃப்ரெண்டுன்னு. கிருஷ்ணர் அர்ஜுனோட சம்பந்தம் வேற மாதிரி, இந்த ஷாலியா கர்ணனோட சம்பந்தம் வேற மாதிரி. அவன் போயிட்டான், என்னோட வேலை இல்லைன்னு போயிட்டான் அவன். இவர் பாவம் இந்த ரதத்தை எடுத்துட்டு இருக்காரு, எடுக்க பாக்குறாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றாரு, அம்போடு இதான் சமயம் கர்ணனை கொலை பண்ணுன்றார்.
இப்போ கர்ணா சொல்ல ஆரம்பிச்சிட்டான், இது தர்மமா? நான் கீழே இருக்கேன், என் கையில அஸ்திரம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், இந்த சமயத்துல என்ன கொலை பண்ணா தர்மமான்னு கேட்கலாம் கர்ணன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது இந்த சமயத்துல. சாதாரணமா அவருக்கு கோவம் வராது, ஆனா ஒரு சில சமயம் அவருக்கு கோவம். அவருக்கு கோவம் வந்தா அது கோவத்தை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணன் சொல்ற, செத்து போற சமயத்துல எல்லாருக்கும் தர்ம ஞாபகம் வரும்ன்ற. நீ இப்ப செத்து போற, உனக்கு இப்ப தர்ம ஞாபகம் வருதுன்ற. இவ்வளவு வருஷமா எவ்வளவு அநியாயம் நடந்திருக்குது, அந்த சமயத்துல உன் தர்மம் எங்க போச்சுன்னு இருக்கிறார் கிருஷ்ணன். முதல்ல சூதாட சமயத்துல, கேம்பிளிங் மேட்ச் சமயத்துல உன்னோட தர்மம் எங்க போச்சு? எல்லாம் தப்பா நடந்துருந்தது அங்க. அந்த சமயத்துல உன் நீ தர்மத்தை பத்தி பேசவே இல்லை அந்த சமயத்துல. அது மட்டும் இல்ல, திரௌபதியை வஸ்திராரம் பண்ற சமயத்துல அந்த திரௌபதியோட வஸ்திராரம் பண்றதுக்கு ஐடியா யார் தந்தா? கர்ணனா தான். நீ போலீஸ் நிக்கணுமா? போலீஸ் எல்லா லாவும் ஃபாலோ பண்ணணும்ல, அவர் ஒன்றும் தப்பு பண்ணக்கூடாதுல்ல. அவர் வெயிட் பண்ணாமா, ரெட் லைட் வந்துருத்தோம், அரே நம்ம பண்ணக்கூடாது, நம்மளே பிரேக் பண்ணா இவெல்லாம் பண்ணுவா, என்ன பண்ணுவா, நானும் வெயிட் பண்றோம். அப்படின்னா என்ன ஆகும்? அவன் ஓடி போயிடுவான். சில சமயம் ஒரு குற்றவாளிய பிடிக்கிறதுக்கோசரம் போலீஸ் கொஞ்சம் லாஸ உடைச்சுதான் ஆகணும். அப்பதான் தப்பு பண்றவாளை பிடிக்கலாம். அதே போல எல்லா லாஸ் பண்றது யாரு? பகவான் தான். All the laws of karma are manufactured by him. ஆனா சில சமயம் அந்த ஒரு தப்பு பண்றவனை பனிஷ் பண்றதுக்கோசரம், வழி காமிக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் ரூல்ஸை பிரேக் பண்ணுவார். பட் அவர் ரூல்ஸ் பிரேக் பண்றச்சு என்ன பார்க்கணும்? அவர் என்ன பண்றான்னு பார்க்க கூடாது, ஏன் பண்றான்னு பார்க்கணும். So the purpose is more important than externals. வெளியில என்ன பண்றா அது முக்கியமே இல்ல, ஏன் பண்ற அதான் முக்கியம். சோ மகாபாரதத்தோட ஃபுல் ஃபோக்கஸ் ஸ்கில்ஸ் இல்ல, பிஹேவியர் இல்ல, கேரக்டர் இல்ல. மகாபாரதத்தோட ஃபோக்கஸ் பர்பஸ். நாலும் இம்பார்ட்டன்ட். நாலாவது விட்டா பாதி விஷயம் மகாபாரதம் உங்களுக்கு புரியாது. The third role of Krishna in Mahabharata, மூணாவது ரோல் பகவானோட, is a realist. Realist என்ன? ரொம்ப பிராக்டிகலா இருப்பார். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருப்பார், ரொம்ப பிராக்டிகலா இருப்பார். ரெண்டு கதை சொல்லலாம் இந்த அவரோட பிராக்டிகல் டீலிங்ஸோட. முதல் கதையில லக்ஷாகிரகம் நடந்த உடனே பாண்டவனும் தப்பிச்சுட்டா எப்படியோ, 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லக்ஷாகிரகத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே பாண்டவன் திருப்பி வந்துட்டான். இப்ப திருப்பி வந்த உடனே அதுவும் திரௌபதி ஆசிரமம் வந்துட்டான். இப்ப புரியல, துரியோதன் திருதராஷ்டிர புரியல, என்ன பண்ணோம், எல்லாருக்கும் புரிஞ்சு போயிடுதோ லக்ஷாகிரகம் தப்பிச்சுட்டான்னு. அதை என்ன பண்ணா, ராஜ்யத்தை விபாஜிட்டான், ரெண்டு பாகமா பிடிச்சிட்டான். அதுவும் நேர்மையா பிரிக்கல. என்ன பண்ணிருக்கா, ரொம்ப யூஸ்லெஸ் பீஸ் ஆஃப் லேண்ட், ரொம்ப அங்க ஒண்ணுமே வராது காடு, அதுவும் சாதாரண காடு மட்டும் இல்ல, ரொம்ப கெட்டமான காடு, அங்க ஒண்ணுமே வளராது. அது போல லேண்ட, அது போல பாகத்தை பாண்டவாக்கு கொடுத்துட்டான். கௌரவா மிச்சம்னா கௌரவா கிட்ட இருந்தது, ரொம்ப சின்ன செக்ஷன் பாண்டவாக்கு கொடுத்துட்டான். இவா இந்த சின்ன பாகத்தை இருக்குன்னு அங்க போய் ரூல் பண்ண போறா, வாழ போறா. போன உடனே தான் தெரிஞ்சது என்னது. அந்த சமயத்துல கிருஷ்ணன் அர்ஜுனா அங்க நடந்துட்டு இருக்காரு. ஒரு ரொம்ப ஒல்லியான, ரொம்ப ஓல்ட் பிராமணன் போல ஒருத்தர் வராரு. அர்ஜுன் இருக்காரு. கிருஷ்ணா அர்ஜுன் வேற அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் சொல்ற, நான் சாதாரண பிராமணன் இல்ல, நான் தான் அக்னின்ற. அக்னிதேவ் பெருமாளே, நெருப்போட பெருமாளே அக்னிதேவ் அவரே வந்துட்டார். அவர் சொல்ற, ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பெரிய ராஜா ஒரு யஜ்யம் பண்ணிருக்கான். அந்த யஜ்யத்துல ரொம்ப அதிகமா
கீய போட்டான், நெய்ய போட்டான், ரொம்ப அதிகம் எண்ணெய் நெய்ய போட்டான். அதனால என்னோட வயர் கெட்டு போயிடுது. பெருமாள் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டொமக் ப்ராப்ளம். அக்னிக்கும் ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப அதிகமான டைஜஸ்ட் பண்ண முடியாது. அவர் சொல்ற இந்த ஸ்டொமக் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இங்க ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது, அது பேரு காண்டவ் பிரஸ்தம், பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் உள்ள, அந்த வனத்துள்ள ரொம்ப அதிகமா ஹெர்ப்ஸ் இருக்குது. அந்த ஃபாரஸ்ட் நான் வந்து எரிச்சுட்டா, அது ஃபுல்லா நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு சரியாயிடும். ஆனா நான் சாப்பிட ட்ரை பண்றச்சு இந்திரன் மழை பயப்படுறார். ஏன்? அந்த வனத்துல ஒரு இந்திரனோட ஃப்ரெண்ட் இருக்காரு, தக்ஷக்னு ஒரு சர்ப்பம். அவர் இந்திரனோட ஃப்ரெண்டு. அந்த சர்ப்பத்துக்கு இந்திரன் அபயதானம் இருக்கான். சொல்லிருக்கா, நீங்க அங்க வாழங்கோ, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அக்னி சொல்லிருக்காரு, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை இது பண்ணுவோம். அர்ஜுனன் சேர்ந்து அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் ஒரு அம்ப்ரெல்லா போல பண்ணிட்டான். அம்போட வில்லோட அம்ப்ரெல்லா பண்ணிட்டான். இந்திரன் எவ்வளவோ மழை பண்றாரு, ஆனா இந்த கீழே அக்னி எல்லா ஃபாரஸ்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபயர்ல இருந்து எல்லா ஒரு ராட்சசம் எல்லாம் வெளில வரா. கிருஷ்ணன் அர்ஜுனன் சுத்தி சுத்தி எல்லா ராட்சசையும் கொள்ளுடுறான். ஒரே ஒரு ராட்சசன், அவன் பேரு மாயாதானம் ஓடி வரான். அவன் போய் அர்ஜுனனை சரணாகதி இருந்தான். உடனே அர்ஜுனன் சொல்ற, டி பயப்படாதான்னு சொல்றான். இப்ப கிருஷ்ணன் சொல்ற, இவன் ராட்சசன், இவனை கொல்லணும், நீ என்னத்துக்கு அவனுக்கு சரணாகதி கொடுத்துருக்கேன்னு கேட்கிறாரு. அர்ஜுனன் சொல்றா, எனக்கு தெரியாது, சரணாகதி நான் வந்து கொடுத்துட்டேன், இப்ப என்ன பண்ணலாம் கேட்கிறாரு. கிருஷ்ணர் என்ன சொன்ன, அவர் ரியலிஸ்ட், ரொம்ப பிராக்டிக்கல். கொடுத்துட்டா இவனை வேலை பண்ண வைக்கலாம். மாயாதவன் சொல்ற, இப்போ நீ பாண்டவாருக்கு ஒரு பெரிய மகள் கட்டித்தான், அற்புதமான மகளா இருக்கணும். அது போல மகள் எங்கேயும் பண்ணிருக்கவே கூடாது, அது போல மகள் இருக்கணும். அதுக்கப்புறம் மாயாதானம் கூத்துட்டான். அப்புறம் தான் விடுறா மாயாதானம். அந்த மகள கட்டின உடனே அந்த இடம் காண்டவ் பிரஸ்த் இல்ல, இப்போ இந்திர பிரஸ்த் ஆயிடும். கம்ப்ளீட்லி மாறிவிடும். கிருஷ்ணரோட புத்தி இது. ஒரு வாட்டி துரோணாச்சாரிய செத்து போன அப்புறம் அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப கோபம் வருது. அடுத்த நாள் அவன் ஒரு அஸ்திரத்தை விடுறான். அந்த அஸ்திரம் பேரு நாராயண அஸ்திரம். அந்த அஸ்திரத்தோட சக்தி ரொம்ப மிகப்பெரியமா இருக்குது, ரொம்ப அதிகமான சக்தி அஸ்திரத்தோட. எல்லாரும் அந்த அஸ்திரத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றா, முயற்சி பண்றா, ஆனா ஒத்தராலே முடியல. அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்ன பண்றோம். எத்தனை மொழியோ அந்த அஸ்திரத்தை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா அந்த அஸ்திரம் இன்னும் எக்ஸ்பாண்ட் ஆகும். ஒரு அஸ்திரம் இப்போ 1000 அஸ்திரம் ஆயிடுது. அந்த 1000 அஸ்திரம் 5000 அஸ்திரம் ஆயிடுது. கண்டினியூஸ் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே இருக்குது. ஒத்தருக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப என்ன பண்ணலான்னு. இந்த சமயத்துல கிருஷ்ணர் எழுந்துட்டார். சாதாரணமா பாத்தீங்களா மகாபாரதத்துல கிருஷ்ணன் எப்பதான் உட்கார்ந்து இருப்பாரு, ஒண்ணும் பண்ண மாட்டார், பார்த்துட்டு இருப்பார், அவ்வளவுதான். ஆனா ப்ராப்ளம் வரச்சே மீதி ஒத்தருக்கும் சொல்யூஷன் தெரியலன்னா அப்பதான் கிருஷ்ணர் எழுதுவார். இது கிருஷ்ணனோட மேனேஜ்மெண்ட் டெக்னிக், வேற ஸ்டைல் மேனேஜ்மெண்டோட. அங்க உள்ள கௌரவோட சேனல துரியோதன் எப்ப பார்த்தாலும் நின்றுதான் இருப்பான், எப்ப பார்த்தாலும் நின்றுதான் இருப்பான், எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் உபதேசம் தந்துதான் இருப்பான். ஆனா ப்ராப்ளம் வரச்சேன்னா வாய மூடிட்டு இருப்பான். இது துரியோதனோட ஸ்டைல் மேனேஜ்மெண்டோட. கிருஷ்ணனோட ஸ்டைல்னா ப்ராப்ளம் வரச்சேன்னா அவன் நிப்பார், மீதி எல்லாரும் அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவானா, கிருஷ்ணன் ஒன்றும் பேச மாட்டான். இது this is called what do you call it? This is a very mature type of leadership. ஒரு மாதிரி இந்த சமயத்துல கிருஷ்ணன் நின்னுட்டார். கிருஷ்ணர் எல்லா பாண்டவோட சேனாக்கு எல்லாருமே சொல்ற, ஆயுதத்தை கீழே போடுங்க, தரையில போடுங்க, அப்படி ஆதேசித்தாரு. நீங்க நினைச்சு பாருங்க, இங்க யுத்தம் நடந்துருக்குது. யுத்தத்துக்கு நடுவுல யாரும் உங்களுக்கு சொன்னா ஆயுதத்தை நீ கீழே போடுங்கன்னு யார் போடுவா? ஆயுதத்தை கீழே போட்டா அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது.
ஆனா இங்க என்ன பண்ற, எல்லா பாண்டவோட சேனை எல்லாரும் ஆயுதத்தை கீழே போட்டுறா, எல்லாரும் தரையில படுத்துன்றா. அர்ஜுனனும் ஆயுதத்தை கீழே போட்டு தரையில படுத்துன்ற. ஒரே ஒரு பாண்டவால இருந்து ஒரே ஒரு மனுஷன் தான் நின்று இருக்கான். அதுவும் நிக்க மட்டும் இல்ல, அந்த நாராயணாஸ்திர கிட்ட ஓடிட்டு இருக்கான். அது யாரு? பீமன். அவன் சொல்றான், நம்ம தரையெல்லாம் படுத்த கூடாது, சண்டை போடணும், செத்து போறவங்க சண்டை போடணும். அப்படி ஓடுறான் அவன் கதையை எடுத்துட்டு. கிருஷ்ணன் சொல்றான், அவன் புரிவான், இந்த கதையை கீழே போடு. அவன் கேட்க மாட்டான், ஓடிட்டே இருக்கான். இப்ப என்னது, நாராயணாஸ்திரம் அவரோட ஃபுல் ஆவேசத்தை ஒரே ஒரு மனுஷன் மேல காமிக்கிறது. இப்போ வரலையும் நாராயணாஸ்திரம் எல்லா மேலே காமிக்கிறது. இப்போ ஒரே ஒரு பீம மேல ஃபுல் அஸ்திர சக்தி காமிக்கிறது. பீம செத்து ஆல்மோஸ்ட் செத்து போறான். அர்ஜுனன் கிருஷ்ணா என்ன பண்ற, கிருஷ்ணா ஓடி போறார், பீமன் கையில இருந்து கதையை எடுத்து தூக்கடிக்கிறார். அப்புறம் பீமன் கிட்ட ரெஸ்லிங் பண்ணி பீமனை தரையில படுக்க வச்சுட்டாரு. நினைச்சு பாருங்க, பீமன் கூட ரெஸ்லிங் பண்றது ஈஸி இல்ல. அவனுக்கு ரெஸ்லிங் மட்டும் தரையில படுக்க வச்சுட்டாரு. பீமன் தரையில படுத்த உடனே அந்த நாராயணாஸ்திரம் மறைஞ்சு போயிடுது, கம்ப்ளீட்லி மறைஞ்சு போயிடுது. இப்போ ஒத்தரமா ஒண்ணும் புரியல, என்னாச்சுன்னு ஒண்ணும் புரியல, அசதமாக புரியல என்னாச்சுன்னு. அப்புறம் கிருஷ்ணா சொல்ற, this is what being practical. கிருஷ்ணா சொல்ற, இந்த நாராயணாஸ்திரோட கவுண்டர், நாராயணாஸ்திரத்தை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அந்த அஸ்திரத்தை முன்னாடி சரணாகதி ஆனோம். நீங்க சரணாகதி ஆனா, நமன் பண்ணா, ஸ்ட்ரெயிட்டா நமஸ்காரம் பண்ணா அந்த அஸ்திரம் உங்களை தொடாது. நீங்க அந்த அதிக பிரசிங்கத்தனம் பண்ணா நல்லா கொள்ளணும் அஸ்திரம். நாராயணாஸ்திரம் முன்னாடி ஒண்ணும் பண்ணக்கூடாது, வாயை மூடிட்டு தரையில படுக்கணும், அவ்வளவுதான். தட் இஸ் ஒன்லி வே டு கவுண்டர் இட். நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், வேற வேற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நாராயணாஸ்திரம் போல, அது முன்னாடி சரணாகதி தான் ஆனோம், அவ்வளவுதான். மீதி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எந்த ப்ராப்ளம் முன்னாடி சரணாகதி ஆனோம், எந்த ப்ராப்ளமா நின்றுட்டு ஃபேஸ் பண்ணோம், அதுக்கு புத்தி வேணும். அது எல்லாராலையும் முடியாது. நம்ம என்ன பண்றோம், எந்த ப்ராப்ளமா நம்ம சரணாகதி ஆனோமோ அங்க போய் சண்டை போட ட்ரை பண்ணுவோம். எந்த ப்ராப்ளமும் நம்ம ஆக்சுவலி முயற்சி பண்ணோம், அங்க சரணாகதி ஆயிடுவோம். அதான் நம்மளோட ப்ராப்ளம். அதனால கிருஷ்ணர் போல ஒரு ஒத்தர் ஞானவான், யாருக்கு நாலேஜ் இருக்குதோ, யாருக்கு புத்தி இருக்குதோ, அவன் நம்ம பக்கத்துல ஒருத்தர் இருந்தா போதும். கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ணல மகாபாரத யுத்தத்துல, ஆனா எப்ப வேணுமோ நின்றார், அவ்வளவுதான். அதான் கிருஷ்ணனோட யோகதானம். ஃபோர்த், நாலாவது ரோல் கிருஷ்ணனோட ஐடியாலஜிஸ்ட், சித்தாந்தவாதி. அவர் முதல்ல பகவத்கீதா அர்ஜுனுக்கு தந்தார். பகவத்கீதால கிருஷ்ணர் ரொம்ப ஒரு சதுஸ்லோகி கீதான்னு சொல்லுவார் 10வது அத்தியாயத்துல. அந்த 4 ஸ்லோகத்துல ஃபுல் பகவத்கீதாவோட எசன்ஸ் வந்துருது 4 ஸ்லோகத்துல. அதுல இருந்து ஒரு ஸ்லோகம் என்னது, அகம் சர்வஸ்வ பிரபவோ மத சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா வதந்தி மாம் பூட பாவ சமன்விதா. பகவான் நான் சொல்ற, அகம் சர்வஸ்வ பிரபவோ, நான் தான் எல்லாம், என்கிட்ட இருந்தா எல்லாம் வருது. அத்தியாத்மிக ஜெகத்தம் வருது, பௌத்திக ஜெகத்தம் எல்லாம் என்கிட்ட தான் வருது. இது விஷயம் யாருக்கு தெரியுதோ, அந்த தெரிய மட்டும் இல்ல, அவர் யாரு என்ன வர்ஷிப் பண்றாரோ, சாதாரண வர்ஷிப் மட்டும் இல்ல, பூட பாவ சமன்விதா. எப்படி பகவான நம்ம சேவை பண்ணோம், பூட பாவ சமன்விதா. பூடனா புத்தி, நம்ம புத்திய யூஸ் பண்ணோம், பிரயோஜனம் பண்ணோம். பாவனா இமோஷன்ஸ், ஃபெய்த், நம்ம நம்பிக்கை யூஸ் பண்ணோம் பெருமாளை வர்ஷிப் பண்றதுக்கு. உங்களுக்கு பூட பாவ சமன்விதா எப்படி இத பேலன்ஸ் பண்ணணும் தெரியணுமானா, நாளைக்கு அதால பாகவதம் கிளாஸ் வாங்க, அது ஃபுல் கிளாஸ் இத பத்தி தான். பூட பாவ சமன்விதா, எப்படி நம்ம புத்தியும் பாவம் ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம பகவான் எப்படி வர்ஷிப் பண்ணோம், அதான் ஃபுல் கிளாஸ் பாகவதமோட. கிருஷ்ணன் சொல்ற, பகவத்கீதா என்ன புத்தி. ஆனா பகவத்கீதா கேட்ட உடனே நம்ம ஒன்லி புத்தி யூஸ் பண்ண முடியாது,
நம்ம பாவ ஃபெய்த், நம்ம ஸ்ரத்தையும் யூஸ் பண்ணணும் பகவானை சேவை பண்றது. அதான் பகவத்கீதாவோட எசன்ஸ். கிருஷ்ணர் அர்ஜுன் கிட்ட ஞானம் வந்திருக்காரு, ஆனா ஞானத்தை எப்படி உபயோகம் பண்ணணும் அது நாலேஜ் வந்திருக்கு. நேத்தி பார்த்தோம், அர்ஜுனன் யுதிஷ்டர் மகாராஜ்க்கு ரெண்டு நடுவுல சண்டை நடந்தது. சண்டை சமயத்துல கிருஷ்ணர் எப்படி வந்து கரெக்டா வந்து ஞானம் தர. அவருக்கு தெரியும் எந்த சமயத்துல என்ன ஞானம் உபயோகம் பண்ணணும்னு. நம்மளுக்கு ப்ராப்ளம் என்ன, எந்த ஞானம் எந்த சமயத்துல சொல்லணும் தெரியாது. ஷோக சமயத்துல நம்ம ஒரு ஜோக் அடிப்போம், ஜோக் அடிக்கிற சமயத்துல நம்ம ரொம்ப துக்கமா இருப்போம். எல்லாம் உல்டா உல்டா நம்மளுக்கு அதான் ப்ராப்ளமே. ஆனா கிருஷ்ணர் யார்? ஐடியாலஜிஸ்ட். சோ கிருஷ்ணரோட 4 ரோல்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மாரலிஸ்ட், ரியலிஸ்ட், ஐடியாலஜிஸ்ட். இது தவிர கிருஷ்ணரோட இன்னும் 3 ரோல் இருக்குது பகவத்கீதால. முதல் ரோல் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு. கிருஷ்ணர் அவரோட பக்தனை பாதுகாப்பு பண்றார். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, மகாபாரத பாகவதத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பானாசுரன் ஒரு பெரிய அசுரனை கொல்றாரு. அந்த அசுரனை பண்ண உடனே அந்த இடத்துல பானாசுரோட அரண்மனையில 16,000 பிரின்சஸ் இருக்கா, 16,000 பொண்ணுங்க இருக்கா. அவளை பானாசுர் ஒண்ணா எடுத்து வந்திருக்கான். இவா 16,000 பொண்ணு சொல்றா, நாம இப்போ வீட்டுக்கு போக முடியாது திருப்பியும், அது யாரும் நம்மள கல்யாணம் பண்ணி மாட்டான். கிருஷ்ணன் சொல்றா, நீங்களே நம்மளை எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் அதே சமயத்துல 16,000 அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கோசரம் அவ எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ண பண்ணிக்கல, ஒவ்வொருத்தருக்கும் தனி அரண்மனை இருக்குது. அது மட்டும் இல்ல, எவ்ரிடே டெய்லி கிருஷ்ணர் தன்னையே 16,000 வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஒவ்வொரு அரண்மனையில அவர் இருப்பார். இந்த காலத்துல அது ஒருத்தரால பண்ண முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். 16,000 தான் அவ்வளவுதான் காலி. ஒரு கிருஷ்ணரோட ப்ரொடெக்ஷன் பத்தி இன்னும் ரொம்ப அழகான ஒரு கதை இருக்குது. ஒரு வாட்டி இது முடிஞ்ச உடனே, யுத்தம் முடிஞ்ச உடனே, மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே பாண்டவோட சேனால ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது. இந்த யுத்தத்தோட மேன் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு, யார் மெயின் ஹீரோ இந்த யுத்தத்தோட, அது டிஸ்கஷன் இருக்குது. கொஞ்சம் பேர் சொல்றா பீமன் தான் மெயின் ஹீரோ, கொஞ்சம் பேர் சொல்றா அர்ஜுனன் தான் மெயின் ஹீரோ. அப்படிலாம் ஒருத்தரம் டிசைட் பண்ண முடியல யார எக்ஸாக்ட்லி மெயின் ஹீரோன்னு. எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரா, ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கான் ஃபுல் யுத்தத்தை பார்த்தது. அவன் பேரு பர்பரிக். அவனை போய் கேட்கலாம் சொல்றான். யுத்தத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு ராட்சசன் வரான், பர்பரிக்னு ஒரு ராட்சசன் யுத்தத்துல கலந்துக்கு வரான். கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருத்தோம் இந்த வரான பர்பரிக்னு. அவர் போய் பிராமண வேஷத்துல போய் அங்க போய் பர்பரிக்கு முன்னாடி நின்றுறாரு. பர்பரிக்கு கேட்கிறார், நீ எங்க போறேன்னு கேட்கிறார். பர்பரிக் சொல்றான், நான் மகாபாரத யுத்தத்துல கலந்துக்க போறேன்னு சொல்றான். கிருஷ்ணன் சொல்ற, நீங்க மகாபாரத யுத்தத்துல போறீங்கோ, ஆனா உங்ககிட்ட ஒரு அஸ்திரசஸ்திரமும் இல்லையா, அப்படியே போறீங்கோ, என்ன பண்ணுவீங்க அங்க போய் கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் சண்டை போடுவான் சொல்றான். அவன் சொல்றான், என்கிட்ட 3 அம்பு இருக்குது, இந்த 3 வில்லுல நான் கம்ப்ளீட் ஆர்மியை நான் டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு சொல்றான். கிருஷ்ணனுக்கு நம்பிக்கை வரல. அப்படி எப்படி 3 வில்லுல எவ்வளவு பெரிய நீ எப்படி நாசம் பண்ண முடியும்னு கேட்கிறாரு. அவர் சொல்ற, இது சாதாரண வில் இல்ல, இது சிவன் வந்திருக்காங்க எனக்கு வரும். அவன் சொல்ற, முதல் வில்லுல நான் யார் யாரை கொல்ல போறனோ அதை முதல்ல மார்க் பண்ணுவேன், 2வது வில் விடுவேன், அவ எல்லாரையும் போய் கொல்லிடும். கிருஷ்ணன் நீங்க 3வது வில் தான் பண்ணுவான்னு கேட்கிறாரு. அவன் சொல்ற, முதல் வில்ல நான் மார்க் பண்ணுவேன், தப்பான யாரை மார்க் பண்ணிட்டா அதை அழிக்கிறதுக்கு 3வது வில்லுன்றாரு. போட்டோஷாப் போல இது. கிருஷ்ணனுக்கு நம்பிக்கை வரல. பர்பரிக் சொல்ற, நான் காமிக்கிறேன் சொல்றான். இந்த மரத்துல எவ்வளோ லீஃப் இருக்குதோ, இலை இருக்குதோ, எல்லா இலையும் நான் எடுத்து காமிக்கிறேன்னு சொல்றான். முதல்ல அம்பு எடுத்துக்கிறான், எல்லா இலையும் மார்க் பண்றான். இன்னொன்னு எடுத்துக்கிறான், விடுறான், எல்லா இலையும் எடுக்கிறது
ஒரே ஒரு அம்பு ஃபுல் மரத்துல எவ்வளவு இலை இருந்தா எல்லாத்தையும் எடுக்கிறது. லாஸ்ட்ல வந்து கிருஷ்ணனோட கால் பக்கத்துல வந்து நின்றுது அந்த அம்பு. கிருஷ்ணன் கால் எடுக்கிறார், அவர் ஒரே ஒரு இலையா மறைச்சு வச்சுட்டார் காலுக்கு நடியில பாக்குறதுக்கு இது நிஜமா ஒர்க் பண்ணுவான்னு. காலை எடுத்த உடனே அந்த இலையா எடுத்துருது. கிருஷ்ணன் அவன் கேட்கிற, நீ யார் சைட்ல நிக்க போறன்னு கேட்கிறார், யார் சைட்ல யுத்தம் பண்ண போறன்னு கேட்கிறார். அவன் சொல்றான், எந்த சைடு வீக்கா இருக்குதோ அந்த சைட்ல நான் பண்றோம். இப்போ கிருஷ்ணன் முடிவு எடுத்தோ இவன் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ண போறான்னு புரிஞ்சு எடுத்தோம். இப்போ முதல்ல பாண்டவா வீக்கா இருக்கா, அவன் பாண்டவா சைட்ல வந்துருவான். அவன் இந்த சைட்ல இருந்தா கௌரவா கொஞ்ச நேரத்துல வீக்கா ஆயிட போறான், அவன் சைடு மாத்திடும். அவனுக்கு லாயல்டி இல்ல, எந்த சைடு வீக்கோ அவன்தான் இருக்கணும். அவன் கிருஷ்ணனுக்கு புரிஞ்சுட்டோ இவன் யுத்தத்துல வந்தா ரொம்ப ப்ராப்ளம் ஆகி போடுறது. கிருஷ்ணன் அவனை கேட்கிறார், நான் ஒரு பிராமணன், எனக்கு ஒரு தட்சிண தர முடியுமான்னு. அவன் சொல்றான், நீ இன்னாலும் கேள்வி தரேன்றான். எப்ப வேணாலும் இன்ன வேணாலும் கேள்வி தருவான்னு சொல்றது ப்ராப்ளம் தான். சொல்லவே கூடாது யாருக்கும், யார் சொன்னாலும் அவனுக்கு ப்ராப்ளம் தான். சாஸ்திரத்தை எதாலும் பாருங்க. இங்க அவன் தண்டா வரான். கிருஷ்ணன் சொல்ற, உன் தலை எனக்கு வேணும்ன்ற. தலை தரையா? இப்போ அவனுக்கு புரிஞ்சு, இது சாதாரண மனுஷன் தான், சாதாரண பிராமணன் அல்ல. அவன் கேட்கறான், முதல்ல நீங்க யார சொல்லுங்க எனக்கு. கிருஷ்ணாவோட சொல்றது காமிக்கிறார். அவன் உடனே கிருஷ்ணன் சரணாகதி எடுத்துக்கிறான். அவன் சொல்றான், நீங்க என் தலையை கேட்டுறீங்கோ, நான் தரேன் என் தலையை, ப்ராப்ளம் இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, பண்ண முடியுமா? கிருஷ்ணன் சொல்றான், என்ன வேணும் உனக்கு? பர்பரிக் சொல்றான், நான் மகாபாரத யுத்தத்தை நான் பார்க்கணும், வாரை நான் ஃபுல்லா பார்க்கணும். பார்த்த உடனே நான் செத்து போறதா ப்ராப்ளம் இல்லை, ஆனா பார்க்கறதுக்கு அனுமதி தரீங்களா? அவர் பர்பரிக் சொல்றான், என் தலையை மட்டும் மகாபாரத யுத்தத்தை பார்க்க வைங்கோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்றார். கிருஷ்ணா பண்ற, அவன் தலையை வெட்டுறார். அவன் தலைய ஒரு ஸ்டிக்ல மாட்டி வைக்கிறார். அந்த ஸ்டிக்க போய் ஒரு மலை மேல மாட்டி வைக்கிறார். பர்பரிக்கோட தலை ஃபுல் வார பார்த்துருக்குது. ரெண்டு பேர் தான் ஃபுல் வார பார்த்துருக்கா. ஒன்னு சஞ்சய், அவருக்கு தூர்தர்ஷன் டிரான்ஸ்மிஷன் நடக்குது மாலில் உட்காந்துட்டு. இது இன்னொன்னு லைவ் டிரான்ஸ்மிஷன், அவர் தூர்தர்ஷன்ல, இது ஸ்பெக்டேட்டர், ஒன்லி ஸ்பெக்டேட்டர் மகாபாரத் வார். பர்பரிக் யுத்தம் முடிஞ்ச உடனே இந்த பாண்டவா கிட்ட டிஸ்கஷன் நடக்குது, யாரு மேன் ஆஃப் தி ஹீரோன்னு மகாபாரதோட. எல்லாரும் போய் பர்பரிக் கேட்கிறான், உங்க பிரகாரம் மகாபாரத யுத்தத்துல ஹீரோ யாரு? அர்ஜுனனா பீமனா? பர்பரிக் சொல்றான், நான் 18 நாள் யுத்தம் பார்த்திருக்கேன், ஃபுல் யுத்தத்தை நான் கண்டினியூஸா பார்த்திருக்கேன், 18 நாள் கண்டினியூஸா பார்த்திருக்கேன். என் பிரகாரம் ஒருத்தரும் ஒன்றும் பண்ணல. கிருஷ்ணரோட சுதர்சன் சக்கரம் சுத்திண்டே இருந்தது, எல்லாரையும் சுதர்சன் சக்கரம் தான் கொள்ளிடுது, அவ்வளவுதான். மீதி ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ணலன்றா பர்பரிக். இந்த ரியலைசேஷன் பர்பரிக்கு, இந்த ரியலைசேஷன் இருந்தது, இவ்வளவு சரணாகதி இருந்தது. அதனால இப்போ வரையும் அந்த பர்பரிக்க வர்ஷிப் பண்றாங்க. பர்பரிக்கு ஒரு பேர் இருக்குது, அவர் பேரு கட்டுஷாம்னு ஒரு பேரு. ராஜஸ்தான்ல ஒரு கோவில் இருக்குது, பர்பரிக்கோட கோவில். ரியலைசேஷன்னா நம்ம எல்லாரும் நிறைய பண்ணிட்டு இருப்போம், நம்ம கை கால்லாம் நிறைய ஆட்டுவோம். ஆனா ஆக்சுவல் யார் பண்றது? பகவான் தான். இந்த ரியலைசேஷன் தான் பர்பரிக்கோட மெயின் ரியலைசேஷன். இதெல்லாம் சொல்லுவா, திஸ் இஸ் கிருஷ்ணாஸ் ஃபர்ஸ்ட் ரோல், ப்ரொடெக்ஷன். அவரோட பக்தனை ப்ரொடெக்ட் பண்றது தான் மெயின் காரியம் பகவானோட. யுத்தத்துக்கு அப்புறம் நான் சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி எப்படி பீமனை அவர் ப்ரொடெக்ட் பண்ணாருன்னு, திருதராஷ்டிரோட கோவத்துல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருதராஷ்டிரா கோவம் நடந்து போயிடுத்தோ. இப்ப காந்தாரியோட கோவம் ஒன்றும் போல, காந்தாரிக்கு இன்னும் கோவம் அதிகமா இருக்குது. காந்தாரி என்ன பண்ணா, ஒரு வாட்டி யுதிஷ்டர் மகாராஜ் காந்தாரிக்கு முன்னாடி வந்தான். கிருஷ்ணனுக்கு முடிவு எடுத்தோம், இவன் கோவம் எடுத்து போறான்னு யுதிஷ்டர் மேல. காந்தாரி என்ன பண்ணா, கீழே பார்த்துருந்தா. அவருக்கு அவர் கண்ணுல பட்டி இருக்குது, ஆனா அந்த அந்த இதுல இருந்து ஒரு கொஞ்சம் சின்ன கேப் இருந்தது. அந்த சின்ன கேப்ல இருந்து அவர் கண் பார்வை யுதிஷ்டரோட காலோட ஒரு விரல்ல வந்தது. அந்த கண் பார்வையில எவ்வளவு சக்தி இருந்ததோ அவரோட நகத்தை எரிஞ்சிடுத்து. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு சக்தி இருக்கும், அவர் எவ்வளவு கோவம் இருக்கும் நினைச்சு பாருங்க. கிருஷ்ணனுக்கு புரிஞ்சிடுத்தோ இவர் என்ன பண்ண போறான்னு. கிருஷ்ணன் என்ன பண்ண, யுதிஷ்டர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் பேச ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ணர் பேச உடனே காந்தாரிக்கு
காந்தாரோட ஃபுல் கோவம் கிருஷ்ணர் மேல டைரக்ட் ஆயிடுது. அவசரம் நீ பகவான் தானே, நீ பெருமாள் தானே, நீ இந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம், ஏன் தடுக்கல? அப்படி ஃபுல் கோவம் ஃபுல் ஆவேசம் கிருஷ்ணர் மேல எடுத்துட்டார். கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டார். என்னோட வம்சம் நாசமாயிடுத்தோ அதே போல நான் உனக்கு சாபம் தரேன், உன்னோட ஃபுல் எது வம்சம் நாசமாயிடும் சொல்லிருக்காங்க. ஃபுல் சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுத்த உடனே காந்தாரி அழ ஆரம்பிச்சுட்டான். சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அழ ஆரம்பிச்சுட்டான். இப்ப நினைச்சு பாருங்க, கிருஷ்ணர் இங்க என்ன பண்ணிருக்காரு? கிருஷ்ணர் அவரோட பக்தன் யுதிஷ்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோசரம், பாண்டவ ப்ரொடெக்ட் பண்றதுக்கோசரம் அந்த ஃபுல் ஷாப்பை தன்மேல எடுத்துட்டார். இதுக்கு மேல எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் தர முடியும் சொல்லு? நினைச்சு பாருங்க. இது பகவான் தன்னோட பக்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கோசரம் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். He can go to any extent to protect his devotees. That is the mood of Krishna. Krishna's second role, he plays the role of affection. அவரோட second role la பாசம். அவரோட பக்த மேல ரொம்ப அதிகமா பாசமா இருப்பார். அவரோட பாசம் வேற மாறி கிடைக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதால மகாபாரத்ல ஃபுல் யுத்தத்துல அவர் தன்னோட பாசம் தான் காமிச்சிருக்காரு பாண்டவர் கூட. நான் முன்னாடி சொன்னேன் இந்த கதை. கிருஷ்ணர் ரதத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு? அவர் ஸ்மைல் பண்றாரு. அவர் என்னத்துக்கு நல்லா ஸ்மைல் பண்றாரு? எல்லாரோட ரஜகுணத்தை எடுக்கிறார். எதிரியோட எல்லாரோட ரஜகுணத்தை எடுத்துட்டு அவர் ரஜகுணம் போன உடனே என்ன ஆகும்? அவர் பிராக்டிகலி யூஸ்லெஸ் ஆயிடுவார். அவருக்கு சண்டை போட முடியாது. அந்த சமயத்தில் அர்ஜுன் எல்லாரையும் ஒண்ணா கொல்ல பண்ணுவான். கிருஷ்ணரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல படிச்சது சுதாமான்னு ஒருத்தர் இருக்காரு. சுதாமா பகவானை பார்க்கறதுக்கு ஒரு வாட்டி வந்தார் துவாரகாவுக்கு. இன்னதான் வந்தார். அவர் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, கேட்கறதுக்கோசரம் வந்தார், கொஞ்சம் பணம் கேட்கறதுக்கோசரம் வந்தார். ஆனா கிருஷ்ணரை பார்த்த உடனே அவர் கேட்கறது இச்சை போயிடுது. இச்சையே இல்ல, கேட்கறதும் ஆசையும் போயிடுது. என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டார்? உள்ள வந்த உடனே பகவான் நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ண, அந்த சுதாமாவை ரொம்ப ஏழை பிராமணன் அவரை தன்னோட பெட் மேல உட்கார வச்சுட்டார். கிருஷ்ணர் சுதாமாவோட காலை பிடிக்க ஆரம்பிச்சுட்டார், மசாஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டார், காலை அலமா ஆரம்பிச்சுட்டார். அது மட்டும் இல்ல, ஒரு சுதாமா கேட்கற, நீ எனக்கு கொடுக்க இன்னும் எடுத்து வந்திருக்கியான்னு. சுதாமா என்ன எடுத்து வந்தான்? கொஞ்சம் பிளாட் ரைஸ், சிப் ரைஸ் இருக்கும், அவரு எடுத்தாங்க கொஞ்சம், அதுவும் அதிகமா இல்ல, கொஞ்சம். கிருஷ்ணன் அவரோட பேக்கெட் எடுத்துட்டார். எவ்வளவு நாளா நடந்து வந்திருக்கான், அந்த அவரு கெட்டு போயிருக்கும், நல்லதாம இல்ல அவள். அந்த கெட்டு போன அவள பேக்கெட்டை திறந்து அதுல இருந்து கொஞ்சம் அவளுக்கு வாயில போட்டுட்டார். வாயில போட்ட உடனே அவர் சொல்ற, இது போல அமிர்தமான சாப்பாட்டை கூட சாப்பிட்டதே இல்லை. ருக்மிணி தேவி பக்கத்துல நின்றுருக்கான், அவ டெய்லி சமைக்கிறான். என்ன நினைச்சிட்டு இருப்பா அவ. ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவருக்கு. இப்ப என் முன்னாடி பக்தம் வந்திருக்கான், அவன் அவள்னா என்ன, அதுல என்ன இருக்கும்? சுவாதிஷ்டம் ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு வேணாலும் நீங்க குக் பண்ணா, நல்லா பண்ணா, அதை ரொம்ப அதிகமா பண்ண முடியாது, அமிர்தமாக்க முடியாது. ஆனா அவருக்கு என்ன அதுல இருந்து என்ன வேணும்? அவருக்கு அவருடைய பக்தோட அனுபவம், அவ்வளவுதான். அதுதான் மெயின். ருக்மிணி தேவி ரெண்டாவது கையை சாப்பிட போறார். ருக்மிணி தேவி கை பிடிச்சிட்டார். ஏன் பிடிக்கிறா? ரெண்டு காரணம். ருக்மிணி தேவி கேட்கிறா, நீங்க ஒத்தனை எல்லாம் சாப்பிட்டா நம்ம 16,000 இருக்கும், உங்க கொண்டாடிங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சாப்பிடணும்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு பிடி சாப்பிட்டா அவனுக்கு, சுதாமாக்கு எவ்வளவு அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் வெல்த், ஐஸ்வர்யம் வந்துருக்கும். 2 படி சாப்பிட்டா நம்ம எல்லாம் அவன் வீட்டுல போய் தங்கணும், அவனை சேவை பண்ணணும், எல்லா லட்சுமி தேவியும் அங்க போய் சேவை பண்ணணும் அவனுக்கு. அதனால எடுத்துக்கணும்னு சொல்லிட்டா. இது பெருமாளோட பாசம், அவனோட பக்தனோட. திரௌபதியோட வஸ்திரஹரண சமயத்துல அவரோட துஷாசன சாரியை எடுத்துட்டு இருந்தான். அந்த சமயத்துல
பகவான் பக்தனை காப்பாத்துறதுக்கோசரம் வேற வேற விதமான அவதாரம் எடுத்துக்கிறாரு. ஆனா இந்த லீலையில முதல் வாட்டி இந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு, புடவையோட அவதாரம் எடுத்திருக்காரு. பகவான் இந்த சமயத்துல துவாரகால ருக்மிணியோட இருந்திருக்காரு. இருக்க சமயத்துல அவருக்கு உடனே ஒண்ணு புரிஞ்சிருது, திரௌபதிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நான் போனோம் திரௌபதி காப்பாத்த போனோம். முதல்ல என்ன சொல்ற, துவாரகா தாருக்க சொல்ற ரதத்தை எடு, முதல்ல ரதத்துல போனன்ற. தாருக்கோட ஸ்பீடு ரொம்ப அதிகம், ரதம் ஓட்டுறதோட ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடா போயிருந்தார். ஆனா அவள் புரிஞ்சுட்டு இது இவ்வளவு ஸ்பீடு ரொம்ப கம்மி. கருடன் கூப்பிட்டார், கருட வாகனம் தான், கருடன் ஸ்பீட்ல போயிருந்தார். அப்போ நினைச்சா இது ஸ்பீடா ரொம்ப கம்மி, கருடன் ரொம்ப ஸ்லோவா போறாரு, இன்னும் ஃபாஸ்டா போனா நினைச்சுட்டு இருக்காரு. இப்போ கருடனோட ஸ்பீடு எதுல இருக்கும், மீது உனக்குலயே இருக்காது. அந்த சமயத்துல திரௌபதி வஸ்திரம் நடக்குது, துஷாசன் வஸ்திரத்துக்கு இழுத்துட்டு இருக்கான். திரௌபதி முதல்ல என்ன பண்றா, ரெண்டு கையால வஸ்திரத்தை பிடிக்கிறான். ஆனா துஷாசனோட சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமான சக்தி. அவர் புரிஞ்சுட்டோ என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு கை எப்படி மேல எடுக்கிறா, பகவான வேண்டிட்டு இருக்கா, இன்னொரு கையில பிடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புரிஞ்சுட்டோ இது இன்னொரு கையும் வச்சு பிரயோஜனம் இல்லை, ரெண்டு கையும் மேல எடுக்கணும். ரெண்டு கையும் மேல போட்டா பகவான வேண்டினா அப்பதான் வருவார். ரெண்டு கையும் மேல தான். ஆனா இத சாரிய பல்லால பிடிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முடிஞ்செடுத்தோ இது பல்லால பிடிச்சும் பிரயோஜனம் இல்ல, கம்ப்ளீட் சரணாகதி எழுதணும். அப்பதான் கோவிந்த தாமோதர மாதிரி கம்ப்ளீட் சரணாகதி எடுத்தா. அவர் கண்ணுல இருந்து ஜலம் போட்ட ஆரம்பிச்சிருந்தோம். உடனே கிருஷ்ணனுக்கு முடிஞ்செடுத்தோ ஃபுல் ஸ்பீடு எது, பக்தனோட கண்ணுல வர ஜலம். அந்த ஜலத்தோட ஸ்பீடு தான் ஃபாஸ்டஸ்ட். அந்த ஜலம் மாத்தியத்துல வந்துட்டார் பகவான். சாரியோட அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டார், தன்னோட பக்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதான் கிருஷ்ணரோட பாசம். மூணாவது லாஸ்ட் ரோல் ஆஃப் கிருஷ்ணா இந்த மகாபாரதம். இதான் லாஸ்ட் கதை இந்த மகாபாரத கதாமிருத்தத்தோட. This speaks about the last role of Krishna in the Mahabharata. என்ன லாஸ்ட் ரோல்? salvation. அப்பனா யார் யாரு பகவான் முன்னாடி வந்திருக்காளோ எல்லாருக்கும் மோட்சம். மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சிடுச்சு. பீஷ்மாச்சாரியர் அங்க யுத்த பூமியில படுத்துட்டு இருக்கார். எது மேல படுத்துட்டு இருக்கார்? அம்போட பெட் இருக்குது, அது மேல படுத்துட்டு இருக்கார். அவருக்கு இச்சா மிருத்யு இருக்குது, எப்ப வேணாலும் அவர் சாவலாம், நினைக்கிற சமயத்துல சாவலாம். அவர் என்னத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார்? ரெண்டு காரணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். முதல் காரணம் உத்தராயணம். சன் when it enters northern hemisphere, உத்தராயணத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நிறைய நாள் ஆச்சு உத்தராயணம் வந்து. என்னைக்கு உத்தராயணம் வருதோ அதே சமயத்துல ரெண்டாவது பீஷ்மரோட கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் தான் கிருஷ்ணர் முன்னாடி சாவணும். அதுதான் அவரோட லாஸ்ட் டிசைர். உத்தராயணம் வந்தது, கிருஷ்ணரும் வந்துட்டார். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணார்? தனியா வரல, எல்லா பாண்டவையும் ஆஷ்டம் வந்திருக்காரு. 5 பாண்டவா, திரௌபதி 6 பேர் ஆஷ்டம் வந்திருக்காரு. சாதாரண ஆஷ்டம் வரல. கிருஷ்ணர் நீங்க யூசுவலி யாரோ செத்து போயிட்டா, யாரோ செத்து போறானா, நீங்க நல்லா ட்ரெஸ் போட்டு போவீங்களா? பெஸ்ட் ட்ரெஸ் போட்டுக்கலாம், செத்து போறா. பார்ட்டிக்கு போறோமா, செத்து போறா. அது கொஞ்சம் துக்கமான விஷயம் இல்ல. ஆனா கிருஷ்ண பாண்டவ சொல்றார், யூ வேர் யுவர் பெஸ்ட் ட்ரெஸ். எவ்வளவு அதிகமா அழகா போக முடியுமோ அவ்வளவு அதிகமா ட்ரெஸ் பண்ணுங்க. எல்லா பாண்டவரும் 5 பாண்டவர் ரொம்ப அதிகமா ட்ரெஸ் போட்டுண்டு, ஜுவல்லரி போட்டுண்டு, கிரீடம் போட்டுண்டு, எல்லாம் போட்டுட்டு வரா அங்க பீஷ்மாச்சாரியர் முன்னாடி. பீஷ்மாச்சாரியர் இந்த பஞ்ச பாண்டவா பார்த்துட்டு, திரௌபதியை பார்த்துட்டு, கிருஷ்ணர் பார்த்துட்டு அவர் கண்ணுல இருந்து அழுக வருது. ஏன் என் திருமொழியோ செத்து போற சமயத்துல ஒரு மனுஷனுக்கு 3
தியானம் இருக்கணும். Every person while dying should have 3 thoughts in his mind. செத்து போறச்சே இது 3 தியானமா இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். கிருஷ்ணர் பீஷ்மரை இந்த 3 தியானம் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. முதல் தியானம் என்ன இருக்கணும்? சாட்டிஸ்ஃபேக்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன? செத்து போறச்சு நம்ம மனசுல ஒரு நிமிஷம் தோணணும், என்னோட வாழ்க்கையில என்ன ஆசை இருந்ததோ அது எல்லா ஆசையும் நிறைவேற்றி நான் இப்போ சாந்தமா சாட்டிஸ்ஃபைடா செத்து போறேன். இது முதல், this is the first thing we need. செத்து போற சமயத்துல நம்ம இப்படி நினைக்க கூடாது, அரே நான் இதுவும் பண்ணிருக்கலாமே அதுவும் பண்ணிருக்கலாமே நினைச்சா திருப்பி வந்துதான் பண்றதுக்கு. அதை முதல் காரியம் என்ன வேணும்? முதல் first thought should be satisfaction. திருப்தியா சாமம். பீஷ்மர் லைஃப் பூரா இன்னத்துக்கோசரம் போராடி இருக்காரு. அந்த ஹஸ்தினாபுரோட ராஜமஹல்ல த்ரோன்ல ஒரு நேர்மையான தர்மமான ஒரு ராஜாவா உட்காரணும். அதான் பீஷ்மரோட போராட்டம், லைஃப் பூரா போராட்டம். பாண்டம் வந்திருக்கா, நல்லா ட்ரெஸ் போட்டு யுதிஷ்டிர மகாராஜ் கிரீடம் போட்டுட்டு வந்து நம்ம நின்று இருக்காரு அவங்க முன்னாடி. அதான் அவரோட சாட்டிஸ்பாக்சன். அவளை பார்த்தா திருப்தி, நான் இன்னாட்டுக்கு போராடி இருக்கணும் லைஃப் பூரா, அது ஆயிடுத்து. ரெண்டாவது, the second thing every person should have is regret. வாழ்க்கையில எதுவோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தா, தப்பு பண்ணிருந்தா, அந்த தப்ப பத்தி மன்னிப்பு கேட்கணும். நம்ம எல்லாரும் யார் வரணும்டா, இது சாதாரண மனுஷன் இல்ல, பீஷ்மர் மகாஜனுக்கும் ரிக்ரெட் இருந்ததுன்னா அப்பனா மகாஜனே தப்பு பண்ணிருக்கலாம், நம்மளாம் சாதாரண மனுஷன் எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம். The second thought of a dying person, செத்து போறச்சே second thought should be நம்ம என்னன்னா தப்பு பண்ணிருக்கணுமோ அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு கிருஷ்ணர் திரௌபதி ஆசிரமம் இருக்காரு பீஷ்மர் முன்னாடி. பீஷ்மரோட ஒரே ஒரு பெரிய மிஸ்டேக் என்னது? திரௌபதியோட வஸ்திராபரணம் பண்ண சமயத்துல அவர் வாய் மூடின்னு இருக்காரு. திரௌபதி முன்னாடி வந்துட்டா, பீஷ்மர் கிருஷ்ணர் பீஷ்மர் சொல்ற யுதிஷ்டிருக்கு நீ தர்ம மார்க்கம் பத்தி சொல்லு. திரௌபதி பீஷ்மரை கேக்குறா, அன்னைக்கு நான் எல்லாரும் துஷாசனோட புடவை இருக்கிற சமயத்துல அந்த சமயத்துல நான் உன ஒரு இதே கேள்வி தான் கேட்டேன், தர்மம் என்னான்னு கேட்டேன். அந்த சமயத்துல நீ நான் சொன்னேன் தர்மம் ரொம்ப கஷ்டம், சொல்லவே முடியாதுன்னு சொல்ற. இப்ப எப்படி லெக்சர் தர போற தர்மம் பத்தி? அப்படி திரௌபதி கேட்கிறா பீஷ்மர். பீஷ்மர் என்ன சொல்ல தெரியுமா? அவர் சொல்ற, அந்த சமயத்துல நீ கேட்கிற சமயத்துல என்னோட உடம்புல துரியோதன் தந்த உப்போட ரத்தம் ஒளிந்து, அந்த ரத்தம் ஒளிந்தனால என்னால தர்மம் பத்தி பேச முடியல அந்த சமயத்துல. ஆனா இப்போ என்னோட உடம்புல ஒரு சொட்டு கூட ரத்தம் இல்ல. உன்னோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டாரு. இப்போ ஒன்னும் ரத்தமே இல்ல. அதனால என்ன இருக்குது? ஓன்லி ஆத்மா இருக்குது, என்னோட ஆத்மா தான் இருக்குது. இப்ப நான் தர்மம் பத்தி பேச முடியும். அந்த சமயத்துல பீஷ்மர் திரௌபதியை மன்னிப்பு கேட்டார். நான் உன்னை இன்னும் தப்பு பண்ணிட்டேன், அந்த சமயத்துல நான் நிறுத்தி இருக்கணும், பண்ணல, என்ன மன்னிச்சிடும். This is the second thing. Every person on his deathbed should have some regret, should ask some forgiveness. Last, third thing, every person on his deathbed, செத்து போன சமயத்துல last we should express gratitude. Gratitude என்ன அர்த்தம்? பெருமாள் நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணிருக்காரு, அந்த நினைப்புல நம்ம பெருமாளுக்கு நன்றி சொல்றோம். அது that is called gratitude. கிருஷ்ணர் அவர் முன்னாடி வந்துட்டார். Pandavas represent opportunity for express satisfaction. Draupadi is an opportunity to express regret, and Krishna is an opportunity to express gratitude. பீஷ்மர் நினைச்சிருக்கார், நான் எவ்வளவோ பாவம் பண்ணிருக்கேன், ஆனா கூட பகவான் என் முன்னாடி வந்திருக்காரு செத்து போறச்சு. அப்படின்னா அர்த்தம், நான் பகவானை பிரதி கிருத்தஜ்ஞன் இதுதான். பகவான் என்ன விடவே இல்லை. நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும்
பகவான் என்ன உதவவே இல்லை. அந்த கிராட்டிடியூட்ல பீஷ்மர் செத்து போறாரு. பீஷ்மர் அவரோட வாழ்க்கையில ஒரே ஒரு கனவு தான் இருந்தது. என்ன கனவு? செத்து போறச்சே பெருமாள் அவர் முன்னாடி நிக்கணும். பீஷ்மரோட மெடிடேஷன். இப்போ கிருஷ்ணன் முன்னாடி நின்றுருக்காரு, பின்னாடி நின்றுருக்காரு. ஆனா பீஷ்மர் என்ன பண்ற, அவரோட கண்ணுல என்ன பார்வை தெரியுது? அந்த ரத பூமியில கிருஷ்ணர் ஒரு சக்கரத்தை எடுத்துட்டு கையால சுதர்ஷன் சக்கரம் ஆக்கிட்டார். அதை எடுத்துட்டு ஓடி அவரை கொல்ல வர்றார். அந்த திருஷ்யம், அவர் கிருஷ்ணரோட வேர்வை, அவரோட உடம்புல இருந்து வேர்வை வருது. அந்த ரதத்தோட பூமியோட தூள் கிருஷ்ணரோட உடம்புல இருக்குது. வேகத்துல ஓடி வர, அந்த வேகத்துல ஓடி வர சமயத்துல அவரோட அங்கவஸ்திரம் பறந்து போடுது. அந்த திருஷ்யம் பீஷ்மரோட மனசுல இருக்குது. அந்த சமயத்துல பீஷ்மர் டிசைட் பண்ணிட்டார், செத்து போறச்சே நான் இதான் நினைச்சுன்னு செத்து போனோம். That's all. That is the third thing. அது என்ன சொல்லுவா? That is called regret. Sorry, that is called gratitude. So when a person is dying, these are three things that we should remember. We should remember to be satisfied with what we have done in our life. We should remember to be regretful for what wrong things we have done. And we remember to be grateful to Krishna for being there with us no matter what we have got in our lives. In the மூணுத்தையும் இருந்தா, this is what is called as salvation. இதுதான் என்ன சொல்லுவா? Salvation, மோக்ஷம். இது மூணு நம்ம வாழ்க்கையில இருந்தா, in this three thoughts is called as liberation, மோக்ஷம். கிருஷ்ணர் பிறந்த சமயத்துல வசுதேவ் ஜெயில இருந்தார், கம்சனோட ஜெயில இருந்தார். அவர் கை கட்டி இருந்தது, கால் கட்டி இருந்தது, ஜெயில் உள்ள பூட்டி இருந்தார். அவர் கிருஷ்ணன் பிறந்த உடனே முதல்ல என்ன சொன்னார் கிருஷ்ணர்? என்ன விருந்தாவன் ஆசின் போ. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். பிறந்த உடனே சேவா. வசுதேவ் கிருஷ்ணன் நெஞ்சிருந்தார், என் கை கட்டி இருக்குது, என் கால் கட்டி இருக்குது, இந்த கதவு பூட்டி இருக்குது, நான் எப்படி கிருஷ்ணனை ஆசின் போவேன் விருந்தாவனத்துக்கு? அப்படி நினைச்சிருந்தார். ஆனா அவருக்கு புரியும், என் சக்தி ஒண்ணுமே இல்லை, பகவான் என்னாலும் பண்ணலாம். என்ன பண்ணார்? கிருஷ்ணரை கையில தூக்கினார். கிருஷ்ணர் கையில தூக்கின உடனே என்னாச்சு? கையில விலங்கு ஊந்துருது, காலில் விலங்கு ஊந்துருது, கதவுலாம் நடந்துருது, எல்லாரும் தூங்கி போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையிலையும் கிருஷ்ணர் வந்திருக்காரு. மகாபாரதம் மூலியமா நம்ம வாழ்க்கையில கிருஷ்ணர் வந்திருக்காரு. நம்ம என்ன பண்ணோம்? இப்ப கிருஷ்ணர் தூக்கணும். நிறைய பேரை எப்ப பார்த்தாலும் டவுட்ல இருப்பான். நம்ம எல்லாம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும், இவ்வளவு வேலை இருக்குது, நம்ம ஃபேமிலி இருக்குது, இவ்வளவு கஷ்டம் இருக்குது, டைமே இல்லை, நம்ம எப்படி பண்ண முடியும் கிருஷ்ண சேவா? எப்படி பண்ண முடியும்? நம்ம பக்தி எப்படி பண்ண முடியும்? டைமே இல்லையே. முதல்ல என்ன பண்ணணும்? வசுதேவில என்ன கத்துக்கணும்? கிருஷ்ணர் தூங்குங்க. தூங்கின உடனே என்ன பண்ணும்? தூக்கினா கிருஷ்ணர் எல்லா வழியும் தானா பண்ணுவார். நம்மளோட காரியம் என்ன? கிருஷ்ணரை தூங்கணும், அவ்வளவுதான். மீதி ஒண்ணும் பண்ண வேணாம் நம்மளால. அதனால நம்ம இங்க 4 நாள் மகாபாரத கதாமிருத்தம் பண்ணியிருக்கோம். நீங்க நல்லா கேட்டுருப்பீங்க. ஹோப்ஃபுல்லி உள்ள போயிருக்கோம். இங்க இருந்து வெளில வராது. ஹோப்ஃபுல்லி கேட்டா இப்போ this is time for action. இப்போ எவ்வளவு கேட்டீங்களோ கதைய, அத நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது டைம் வந்துடும். எப்படி அப்ளை பண்ணலாம்? முதல்ல கிருஷ்ணர் தூக்குங்க. கிருஷ்ணர் தூக்குங்கன்னா அர்த்தம் 2 things. 2 தான் பண்ணணும். நீங்க முதல் சத் சங்க, பக்தன்களோட எப்படியோ வாரத்துக்கு ஒரு வாட்டி அட்லீஸ்ட் சிரவணம் பண்ணணும். பக்தனோட அசோசியேஷன்ல வந்து இது போல கொஞ்சம் கேட்கணும், கிருஷ்ணர் பத்தி கொஞ்சம் கேட்கணும். This is the first thing. ஸ்ரவணாதி சுத்தி சித்த ஹிருதய உதய. பெருமாள் நம்ம வாழ்க்கையில காதுல இருந்தா வருவார், மீதி ஒரு பாகத்திலயும் வரமாட்டார். காதுல இருந்தா வருவார். வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இங்க வந்து சத்சங்களை கொஞ்சம் கேட்கணும். கொஞ்சமாவது கேட்டா நம்ம பகவான் நம்ம வாழ்க்கையில வந்துருவார். எவ்ரி மண்டே இந்த கிளாஸ் இருக்குது, தமிழ்ல கிளாஸ் இருக்குது.
முடியுமானா அட்லீஸ்ட் எவ்ரி மண்டே ட்ரை பண்ணணும் இங்க வரதுக்கு. நான் சொன்னால நீங்க சொன்ன நம்ம வாழ்க்கையில கிளாக் இருக்குது, இப்போ என்ன வேணும்? காம்பஸ் வேணும். இந்த காம்பஸ் இந்த மண்டே கிளாஸஸ்ல வரும் உங்களுக்கு. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், கிருஷ்ணர் தூக்குறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணன் தூக்குறதுன்னா ஜபமாலையை தூக்குறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணா கலியுகத்துல ஜபமாலை மாத்தியமா வராரு. நம்ம மாலையை தூக்கி ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. இந்த மாலையை தூக்கி நம்ம பெருமாளோட பேரு நம்ம தியானம் பண்ணா, சாண்ட் பண்ணா, நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணன் வந்துருவார். இது ரெண்டே தான் பண்ணணும் நீங்க முதல்ல. அப்புறம் இன்னும் ஒரு தேர்ட், ஆட்டோமேட்டிக்லி இது ரெண்டு பண்ணா தேர்ட் வந்துதான் ஆகும். என்ன தேர்டு? பிரசாதம். ப்ரோக்ராம் வந்தா பிரசாதம் கிடைச்சுதான் ஆகும். இது மூணாவது வழி, கிருஷ்ணன் வாழ்க்கையில் வருவார். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நீங்க 4 நாளா கண்டினியூஸா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, அதுவும் 2 வீக் டேல வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் என்னோட தமிழ் அவ்வளவு நல்லா இல்லை, எப்படியோ தடமாடி தமிழ் பேசிட்டேன். நான் 4 நாள் லெக்சர் தந்துட்டேன். நீங்க தியானமா கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ தப்பு பண்ணா மன்னிச்சிடுங்க அதுக்கு. ஆனா இந்த 4 நாள்ல இன்னும் கத்துனீங்களானா நீங்க ஆசீர்வாதம் தரணும். நான் என்னோட வாழ்க்கையில பக்தி பண்ணலாம், கிருஷ்ணன் அடையலாம். செத்து போச்சு இந்த 3 நான் சொன்னதை அதுவும் நம்ம வாழ்க்கையிலும் நடக்கணும். இது அப்படி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இஸ்கான் பஹ்ரைனோட டீம், சுமந்திர பிரபு, கீர்த்தனேஷ் பிரபு, எல்லாரும் நான் ரொம்ப ஹிருதயத்துலேருந்து தேங்க்யூ சொல்றேன். அவனால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இங்க மகாபாரத் ராமரதம் பண்றதுக்கு, அதுவும் தமிழ் லாங்குவேஜ்ல. அவனால என்னோட மதர் டங் கூட என்னோட கனெக்ஷன் ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால அவருக்கு நான் ரொம்ப நன்றி பண்றேன். தேங்க்யூ வெரி மச். Please forgive me for any mistakes or shortcomings from my side. Very, very grateful to all of you. Thank you very much.